எதற்காக கிமிதின்றது கிம் பிளஸ் இதி, பட் ஆனா அது சேர்த்துதான் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும் அந்த இடத்துல. கிமிதின்றது எதற்காக, கிமிதி எதற்காக, சுகாஹா இந்த கிமிதின்றதுக்கு வேர்டுக்கே எதற்காக அப்படின்னு அர்த்தம். இது பெருசா ரொம்பலாம் வந்து பிரயோகம் எல்லாம் இல்ல, சும்மா இந்த லெசன் காப்பி கொடுத்துருக்கா. கிமிதி சுகாஹா 1.3 சுகங்கள் பஞ்சரத்தில் கத்யந்தே கட்டுப்பட்டு இருக்கின்றன. இது கர்மணி, சாதா கர்மணி, சாதா கர்மணி, ரைட்டா? இந்த கர்மணிலாம் இல்ல. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுறதா? இப்ப ஆக்சுவலா அங்க வந்து இப்ப இது வந்து பத்யந்தே அப்படிங்கிறது அந்த இன்தே அப்படின்னு வந்ததுனால இது வந்து சாதா கர்மணியா இருக்கு. அங்க வந்து ரூபம் மாறிடுறது, சப்த ரூபத்துக்கு உண்டான இது எடுத்துக்கிறது. ஆமா ஆமா. இப்ப பாருங்க பத்யந்தேன்னு எப்படி இருக்கு பாருங்க. இந்த யாக்கு முன்னாடி உள்ளது ஒரு கலந்தமா வரும். ஆனா கவசம் அப்படி சொல்ல முடியாது, பட் சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா? ஆனா பத்யந்தேன்றது வந்து யாராலேயோ அதாவது அந்த பஞ்சரத்துல கட்டுப்பட்டு இருக்கின்றன, கட்டுப்பட்டு இருக்கின்றன. இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் கட்டுப்பட்டு இருக்கின்றன. அப்ப யாராலேயோ கட்டுப்பட்டு இருக்கின்றன, அது நம்ம அண்டர்ஸ்டுட் தான். சுகாஹா சுகாஹா பத்யந்தே கட்டுப்பட்டு இருக்கின்றன. அப்ப யாரோ ஒருத்தர் இருக்கான்னு அர்த்தம், யாராலேயோ கட்டுப்பட்டு இருக்கின்றன. சரியா? அது அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இந்த வேர்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டா? ஏன் அடியேன் ஏன் கேக்குறா? அதுக்கு ஆன்சர் சுகாஹ கலு சிக்ஷ்யமானாஹ ஸ்புடம் பாஷந்தே. சிக்ஷ்யமானாஹ சுகாஹ கலுன்னு வச்சுக்கோங்க, அன்வயப்படுத்திக்கிறது இப்படி வச்சிருந்தா அர்த்தம் நல்லாவே புரியும். சிக்ஷ்யமானாஹ அதாவது அதாவது சொல்லி கொடுக்க, அதாவது இதுதான் வந்து இதுதான் நிஜந்தம். நம்ம இத பார்க்க போறோம், அப்புறமா பார்க்கலாம். இது நிஜந்தம்னா காசல் ஃபார்ம்னு பார்ப்போம். நான் படிக்கிறேன், அகம் நான் யாருக்கும் சொல்லி சக பட்டத்தின்னு வச்சுக்கோங்க. சக பட்டத்தி அப்படின்னா அவன் இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்குறான்னு சொல்லுவோம்ல, பாட்டயத்தின்னு சொல்லிட்டு. சோ அந்த பாட்டயத்தின்னு சொல்லி கொடுக்குறான்னு வருதுல, அப்போ அது காசல் ஃபார்ம். அந்த இதுதான் இங்க சிக்ஷியான்னு வர சிக்ஷிய மானாகா. இது இருக்கட்டும், இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம், தனி சப்ஜெக்ட் இது. இப்போ சிக்ஷிய மானாகா அப்படின்றது அதுல ஷானச்சு சுகாஹான்னு இருக்கிறதுனால சொல்லி கொடுக்க, சிக்ஷியமானாகா அப்படின்றது சொல்லி கொடுக்கப்படுகின்ற சுகங்கள். சுகங்கள் தானே ஸ்புடம் பாஷந்தே, ஸ்புடமாக தெளிவாக பாஷந்தே. சுகாஹா பாஷந்தே, சுகாஹா பாஷந்தே. இதுல எதுவுமே இது இல்ல. பாஷந்தேன்றது சாதாரண ஆத்மநேபதி தான், ரைட்டா? கர்த்தரியில தான் இருக்கு, கர்த்தரியில தான் இருக்கு, ரைட்டா? சாதாரண கர்த்தரி தான். சுகாஹா பாஷந்தே, சுகஹ பாஷதே, பேசுகின்றன. சுகஹ சுகம் பேசுகிறது, சுகாஹா பேசுகின்றன. லெஃப்ட்ல சொல்ற கர்த்தரிய சொல்லிட்டு இருக்கேன் அடியேன். கிளியரா இருக்கா? இப்போ இது இது கிளியரா இருக்கு. இது வந்து கர்மணிலாம் இல்ல, இது கர்த்தரி தான். பாஷத்தே பாஷேதே பாஷந்தே. இது வந்து ஆத்மநேபதி, ஆத்மநேபதி தாத்து, பாஷ் தாத்து. அதனால பாஷந்தேன்னு இருக்கு, பகுவச்சனம். சுகாஹா இருக்கிறதுனால பாஷந்தேன்னு இருக்கு. இப்போ நம்ம இந்த எப்படி வச்சுக்கோங்க, சிக்ஷ்யமானாஹா சுகாஹா கலு ஸ்புடம் பாஷந்தே. நம்ம இதை ஃபில் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும். சுகாஹா கலு ஸ்புடம் பாஷந்தே, ரைட்டா? தெளிவாக பேசுகின்றன. சுகாஹா கலு ஸ்புடம் பாஷந்தே ஆனா இல்லையே, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கணும் இல்ல, அட்ஜெக்டிவா. சிக்ஷ்யமானாஹா சுகாஹா கலு ஸ்புடம் பாஷந்தே, சொல்லி கொடுக்கப்படுகின்ற சுகங்கள் தானே கலுக்கு தானே, அப்படித்தானே ஸ்புடம் பாஷந்தே அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? அது கலுக்கு எப்படின்னா சொல்லி கொடுக்கப்படுகின்ற சுகங்கள் தானே தெளிவாக பேசுகின்றன. கிளியரா இருக்கா அடியேன்னு சொல்றது?
சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற இந்த இடத்துல வந்து சிக்ஷியன் வர்றதுனால இந்த இடத்துல வந்து படுகின்றதா வரும். இது மாதிரிதான் வரும். காசல் ஃபார்ம் அதுலயும் அப்படிதான் வரும். அதனால சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற, ஏன்னா மானாகான் இருக்கிறதுனால ஷானை சூஸ் பண்ணணும் அதுல. அப்போ சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற சுகங்கள் தானே அந்த கலுக்கு, அப்படித்தானே அப்படின்னு சொல்லுவோம்ல. புட்டம் பாஷந்தே ரைட்டா இருக்கா? இது கிளியரா இருக்கா சொல்றது? அடுத்து अतः शुकान् गृहीत्वा जनाः पञ्जरे स्थापयन्ति शिक्षयन्ति च. अतः अतः அந்த காரணத்தினால், இந்த அத்தஹ அதாதோ அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான் முதல் சூத்திரம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய இல்லையா? அப்போ அத்தஹனா 2-3 அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல அத்தஹன்றது என்ன அப்படின்னு கேட்டா, அதனால தானே, அதாவது தஸ்தல் ஒரு பிரத்தியம் அடியன்னு சொல்லியிருக்கேன். கிராமாத் அப்படின்றதுக்கு பதிலா கிராமத்தகன்னு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த அஸ்மாத்துக்கு பதிலா அஸ்மாத்து காரணா அதுக்கு பதிலா அஸ்மாத்துக்கு பதிலா அத்தஹ யூஸ் பண்ணலாம். இந்த பிரத்தியம் பேரு தஸ்தல் ஒரு பிரத்தியம். தஸ்தல் இது எதை மென்ஷன் பண்றது அப்படின்னா பஞ்சமியை தான் சொல்லுது. இந்த காரணத்தினால், பஞ்சமி அபாதானே பஞ்சமி, இன்னொன்னு ஹேதவ் பஞ்சமி. இது ஹேதவ் பஞ்சமியை யூஸ் பண்ண. இந்த காரணத்தினால் அத்தஹ அந்த காரணத்தினால், எந்த காரணத்தினால்? சிக்ஷியமானாஹ சுகாஹ கலு ஸ்புடம் பாஷந்தே, அந்த காரணத்தினால், அதான் தெளிவா பேசுங்கோ. அந்த காரணத்தினால இந்த அத்தஹாகமின் புரியதா? ஓகே. அத்தஹ சுகான் 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 என்ன விபக்தி? ராமான். ராமஹ ராமான். சூப்பர் அடி. 2.3 2.3 ராமான் மாதிரி இல்லையா? சுக்கங்களை கிளிகளை, ரைட்டா? கிளிகளை கிரஹீத்வா, இது என்ன பிரத்யயம்? அவ்வளவுதான். பிடித்து, கிருஹ் பிளஸ் இக்வா பிரத்யயம் இல்லையா? கிரஹீத்வா பிடித்து, பிடித்து விட்டு, பிடித்து அப்படிதான் அர்த்தம். பிடித்து கண்டினியூ ஆயிடுது. பிடித்து விட்டுன்னு சொல்ல வேணாம். பிடித்து ஜனாஹா, ஜனாஹா என்ன விபக்தி? இது பகுவச்சனம் இல்லையா? ஆக்சுவலா ஜனான்றதே வந்து ஜாத்திய கவச்சனம் சொல்லுவா. ஜன அப்படின்னாலே நிறைய பேர் சேர்ந்து தானே ஜனங்கள் நம்ம சொல்லுவோம். ஜாத்திய கவச்சனமா சொல்லுவா. அது நம்ம பிரச்சனை இல்லை. அதனால ஜனாஹான்றது 1.3. ஜனங்கள் 1.3ல இருக்கிறதுனால நான் பிரதமான சொல்றேன். ஜனங்கள் பஞ்சரே 1.3 பஞ்சரே ஸ்தாபயந்தி சிக்ஷயந்தி வைக்கிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்கள். இல்ல இந்த இந்தி அந்த இது வரும். ஸ்தாபயந்தி இதெல்லாம் வந்து இதுதான் சாதாரண. அதான் சொன்ன வந்தேன். இந்த யான்றது இருக்கிற இடம் எல்லாமே வந்து கர்மணி நம்ம எடுத்துக்க கூடாது. ஒரு விஷயம், கர்மணில வர பட்சத்துல யத்தேன்னு தான் முடியும். அது ஒரு விஷயம், ரைட்டா? ஆத்மநேபதியாவா இருக்கட்டும், சாதாரண ஆத்மநேபதியா இருக்கட்டும், இல்ல கர்மணில வச்சாலே அது ஆத்மநேபதி ஆயிடும். அப்படி இருக்கிற பட்சத்துல யத்தேன்னு தான் முடியும். ஆனா இந்த இடத்துல யா இருந்தாலும் எப்படி முடிஞ்சிருக்கு பாருங்க, யந்தின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா? அதனால இது கண்டிப்பா கர்மணியா இல்ல. இது கர்த்தரிலேயே அந்தனுடைய ஸ்வபாவமே அப்படிதான். சாதாத்துடைய ஸ்தாபயந்தின்னு வர இடத்துல வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா? சிக்ஷயந்தி சொல்லி கொடுக்கிறார்கள். அந்த லட்டோட பகுவச்சனம், பிரதம புருஷ பகுவச்சனம். ஆமா ஆமா, காசல் ஃபார்ம் ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். சோ அதனால இது வந்து சாதாரண தான். இது கிளியரா இருக்கா? இது சான்றது எப்போதுமே கடைசியில தான் போடுவா. நம்ம இங்கிலீஷ்ல போடுற மாதிரி நடுவுல அண்டு போட்டுக்க மாட்டா. கடைசியில சா போட்டாலே இது எல்லாத்தையும் சமுச்சயம் சொல்லுவா. ச சமுச்சயம். ச எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவா? சமுச்சயம் அப்படின்னா சேர்த்து போட்டு பிடித்து சொல்ற இடத்துல இந்த சமுச்சயத்தை யூஸ் பண்ணுவா. சோ கடைசியில தான் சா யூஸ் பண்ணுவா. சரியா? அடுத்தது அடுத்தது படிங்க. சுகானாம் ரூபமபி ருச்சிரன். ருச்சிரம் 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 நாம் வந்து 6 பகுவச்சனம். சூப்பர். 6.3 சுகானாம்
சுக்கங்களினுடைய, ரைட்டா? சஷ்டி சம்பந்தே சஷ்டி சொன்னது சுக்கானாம், சுக்கங்களினுடைய. ரூபமப்பி ருச்சிரம். அந்த இடத்துல சந்தி எதுவும் ஆகல, இம்மு பிளஸ் சேர்ந்து மா அவ்வளவுதான், ரைட்டா? ரூபமப்பி, ரூபம் ருச்சிரம், ரூபம் இருக்கிறதுனால அங்க ருச்சிரம்னு இருக்கு, ரைட்டா? ருச்சிரம், ரூபம் பாக்குறதுக்கு கண்ணுக்கு அழகா இருக்கு. ருச்சி, ருச்சின்றது வாய்க்கு மட்டும் இல்ல, கண்ணுக்கும் ருச்சியா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அப்போ இங்க ரூபம் இருக்கிறதுனால ருச்சிரம், இது இட்ட பிரத்யம். ருச்சிரம், ருச்சிரஹ, ருச்சிரா, ருச்சிரம். இது இட்ட பிரத்யமா வச்சுக்கலாம், இல்லைன்னா விசேஷமா யூஸ் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ரூபம் ருச்சிரம், ரூபம் இருக்கிறதுனால இங்க ருச்சிரம் இருக்கு, ரைட்டா? இதே இங்க வேற ஏதாவது ரூபத்துக்கு பதிலா வேற ஏதாவது இருந்தா ரசான்னு சும்மா வச்சுக்கலாம். நான் சும்மா ரசான்னு சொல்றேன், ரசான் ரசம் தான் அதுவும். சும்மா ஏதாவது ஸ்ரீலிங்க சப்தத்துல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க, ருச்சிரா அப்படின்னு இருக்கும். இங்க புள்ளிங்கமா இருந்தா ருச்சிராஹா அப்படின்னு இருக்கும். சோ இது எப்படி இருக்கோ அதை எடுத்துக்கிறது, அதனால இது இட்ட பிரத்யம் வச்சுக்கலாம். சோ ரூபம் ருச்சிரம், ருச்சிரம் அஸ்தி. இது இதுவாதான் யூஸ் பண்ணிருக்கா, இட்ட பிரத்யம் கர்மணி தான். ருச்சிரம் ரூபம், ரூபம் ருச்சிரம் அஸ்தி. கிளியரா இருக்கா? அழகாக இருக்கிறது. அது அஸ்தின்னு நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் அது மீனிங் கொடுக்கதான் போகுது. அடுத்தது தேஷாம் பக்ஷௌ ஹரிதௌ. தேஷாம் அவைகளுடைய, யுஷ்ம சப்தம் இருக்குல்ல, அதனுடைய தேஷாம், தஸ்ய தயோஹோ தேஷாம், அவைகளுடைய பக்ஷம். ஏன் பக்ஷம் இருக்கு? பக்ஷ அப்படின்றது நிறைய அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல பக்ஷம்ன்ற சப்தம் பக்ஷஹ, பக்ஷம், பக்ஷாஹ, ரெக்கை, விங்ஸ், ரெக்கை ரெண்டு இருக்கிறதுனால பக்ஷம். அவ்வளவுதான். பக்ஷம் ஹரிதௌ, அது பக்ஷம் இருக்கிறதுனால ஹரிதௌ கிரீன், கிரீனிஷா இருக்கு. இது அட்ஜெக்டிவ் தான், இது அட்ஜெக்டிவா தான் யூஸ் பண்ணிருக்கா. ஏன்னா ஹரிதௌலாம் கலர் தானே, அதனால. அதனால அடுத்தது வச்சுக்கலாம், வேணும்னா உங்களுக்கு வேணும்னா ஸ்தஹான்னு வச்சுக்கலாம், ஹரிதௌ ஸ்தஹா. ஏன்னா அஸ்தி இங்க யூஸ் பண்ணோம், இங்க ஸ்தஹா யூஸ் பண்ணோம், ரெண்டு இருக்கிறதுனால. தேஷாம் பக்ஷம் ஹரிதௌ ஸ்தஹா, ரெண்டு கிரீனிஷான, கிரீனான ரெண்டு பக்ஷங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றதுனால ஸ்தஹா. அஸ்தி ஸ்தஹா சந்தி தானே, அதனால ஸ்தஹா போட்டு, வேற ஒண்ணும் இல்ல. சஞ்சுஷ்ட லோஹிதா. சஞ்சு அப்படின்றது உன்னுடைய மூக்கு, மூக்கு எப்படி இருக்கும்? சஞ்சுவோ எப்படி இருக்கும்? லோகிதா, ரெட்டிஷா இருக்கும். லோகிதானாலே ரெட்டிஷ் தான். கேச்சன சுகாஹ சித்ராவர்ணாஹ சந்தி. கேச்சன சுகாஹ, கேச்சன சிலவைகள். இது சனன்னு ஒரு பிரத்யேகம் அடியே, சன சித்துன்னு இது அப்படியே சொல்லிடுறேன். சன சித்துன்னு ஒரு பிரத்யங்கள் இருக்கு. இப்போ கஷ்டித்துன்னு சொல்றோம்ல, கஷ்டித்து, அதாவது கஹால இந்த சித்து சேர்ந்ததுன்னா இந்த விசர்க சந்தி என்ன ஆயிடும் அப்படின்னா எல்லாத்துலயும் சேர்க்கலாம். இப்போ கஹா, கா ஸ்ரீலிங்கமா இருந்தா கா, புல்லிங்கம் நம்ம நபும்சகலிங்கமா இருந்தா கிம். அதனுடைய சன சேர்ந்ததுன்னா கஷ்டனன் ஆயிடும், சகாரம் ஆயிடும், சக்காரம் பிகேம் ஈஷ் ஆயிடும். அடுத்தது விசர்க சந்தினால சகாரம் மாறுது. அப்புறம் சகாரம் ஃபாலோஸ் சா இருக்கிறதுனால ஸ்டுத்வ சந்தி, வியஞ்சன சந்தியோட ஃபர்ஸ்ட் ரூல், அதனால இங்க கஷ்டனன் ஆயிடும், கஷ்டன. அதே மாதிரி கா பிளஸ் டன காச்சன, காச்சன. அடுத்தது கிம் பிளஸ் டன கிஞ்சனன் ஆயிடும். ஏன் அப்படின்னு கேட்டா சாவோட கடைசி ரூபத்தை எடுத்துரும், அவ்வளவுதான். அதனால கிஞ்சன நம்ம எழுதுறோம் தேரும்போது, ரைட்டா? இது பேர், இந்த பிரத்யங்கள் பேரு சித்து சனன்ற பிரத்யங்கள். இது எல்லா சப்தத்தோடையும் சேர்க்கலாம், அதாவது சக சப்தத்தோட சேரும், எல்லா ரூபத்தோடையும் சேரும்ன்ற. கிம் இருக்கா, அடுத்தது கிம் கே காணி, கிம் கே காணின்னு சொல்லி கிம் சொல்றோமா, அதே மாதிரி அடுத்து கேன சித்து, அதுதான் இங்க யூஸ் பண்ணிருக்கா. கேச்சன, இந்த கேவோட யூஸ் பண்ணதுனால கேச்சன, ரைட்டா? கேன்றது இங்க இதுல யூஸ் பண்ணிருக்கா, சஹா தௌகே மாதிரி கஹ கௌகே இருக்கா, கஹ கௌகே, அந்த கே யூஸ் பண்ணிருக்கா கேச்சன.
கே பிளஸ் டன கேச்சன. அப்போ அடே சில ஒரே ஒரு டவுட். இப்ப கேச்சனா என்ன மீனிங்? ஒரு சில சில. அவ்வளவுதான். ஓகே. சில கேனா எவைகள் ஆயிடும். கேனா क्वेश्चन எவைகள் ஏன்னா கஹனா எது எது ரெண்டு எவைகள் ரைட்டா. இப்போ சன சேர்ந்ததுன்னா கேச்சனா சில சில இந்த சனனா சில பேர்னு சொல்லுவோம்ல சில பேர். அந்த சில பேருக்கு கொடுக்கறது தான் இந்த சித்து சன சேரும். ஓகே ஓகே சரியா. சில இடங்கள்ல சித்து சேரும், சில இடங்கள்ல சன சன சேரும். ஓகே சித்து சேரும் சன சேரும். இப்போ இந்த இடத்துல கே பிளஸ் சன கேச்சன சில சுகாஹா பகுவச்சனமா இருக்கிறதுனால கேச்சனன்னு போட்டுருக்கோம். ரைட்டா. சுகாஹா இருந்ததுன்னா கஷ்டன சுகாஹான்னு வச்சிருக்கோம். புரியுதா? கேச்சன சுகாஹா சித்ராவர்ணான்றது கலர் கலரா எல்லா கலரும் சேர்ந்தா அப்படி. ரைட்டா. அவர்ணாஹா சந்தி சுகாஹா சந்தி சுகாஹா இருக்கறதுனால சந்தி சுகாஹா இருந்தா அஸ்தி. கிளியரா இருக்கா? அடே அடே. தே தீவ மனோகராஹ. அவ்வளவுதான். இந்த இடத்துல என்ன சந்தி யூஸ் ஆயிருக்கு? இது அந்த ஆவோட ஏவோட சேர்ந்து பூர்வ ரூப சந்தி. அதீவ மனோகரா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனச அபகரிக்கிறது சொல்வா இல்லையா. படத்தை பார்த்த உடனே மனோகர் அப்படின்னாலே மீனிங் என்ன? மனச ஹரணம் பண்றது, அபகரிக்கிறது. அப்ப அவ்வளவு அழகா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. மனோகராக சந்தி சந்தினா நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கிறோம். அடுத்தது சுகாஹ பிராயேண உஷ்ணதேசேஷு ஜாயந்தே. பிராயேன ப்ராபபிலின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பிராயேன பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரையே. அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது தெரியுமா? பெருமாள் கைய இப்படி வச்சுட்டு இருக்காரு அபயஹஸ்தத்தோட. அது சுவாபாவிகமா அவர் அபயாசத்தோட இப்படி வச்சுட்டு இப்படி பண்றாரு. நமக்கு அபயாசத்தை கொடுத்துட்டு இப்படி கையை காமிச்சுட்டாரு. ஆனா சுவாமி தேசிகன் சாதாரண ஒரு நடக்கிற விஷயம், அதுல கவிகள் தன்னுடைய கற்பனைகளை ஏற்றி கூறல்தான் தற்குறி பேச்சனை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. சாதாரணமா நடக்கிற விஷயம் தான் அது. ஆனா அதுல தன்னுடைய அபிப்பிராயத்தை ஏற்றி சொல்றது. அப்போ பெருமாள் சாதாரணமா கைய வச்சுட்டு அபயாசத்தோட தான் இருக்காரு. ஆனா சுவாமி தேசிகனுக்கு எப்படி துணிக்கிறதா அது பிராயகனா ப்ராபபிலி அதுக்காக தான் அப்படி வச்சுட்டு இருக்காரோ என்னமோ அப்படி நம்ம சொல்லுவோம்ல. ப்ராபபிலி மோஸ்ட்லி ப்ராபபிலி ஏன்னா ஒரு டவுட் கேஸ் தான். அப்படி இல்ல, அப்படி பெருமாள் பண்ணல. ஆனா கவிக்கு அப்படி தோணும். அப்ப இங்க என்ன சொல்றா அப்படின்னா பிராயகா பிரபதனே பும்சாம் பிரபதனம் பண்ணுகின்ற மனுஷர்கள் இடத்தில் பிரபதனே பும்சாம் பிராய பிரபதனே பும்சாம் பிராய எப்படி வரும் பௌன புண்ணியம் நிவாரயன் வருமா. திருப்பி திருப்பி நீ பண்ணாது. ஏன்னா பிரபத்தின்றது சகுத் கர்த்தவியம், ஒரு வாட்டி தான் பண்ணணும், திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது. பண்ணா பிரம்மாஸ்திர நியாயம் படி அது பலிக்காம போயிடும். ஃபர்ஸ்ட் பலிக்காம போயிடும். அப்படி இருக்கிற பட்சத்துல பௌன புண்ணிய அப்படின்னா புனப் புனகா. இந்த ஸ்லோகம் வந்ததுனால அழகான ஸ்லோகா. புனப் புனகா இருக்குல்ல, அதனுடைய நீ பார்க்க போறோம். அதனுடைய தீட்டம் பௌனப் புண்ணியன பௌனப் புண்ணிய அப்படின்னு அர்த்தம். திருப்பி திருப்பி அப்படின்னு திருப்பி திருப்பி பண்ணாத ஒரு வாட்டி தான் பிரபத்தி அப்படின்னு சொல்றாங்க பெருமாள். அவரு சுவாமி கையில வச்சுட்டு அதாவது பெருமாள் கைய வச்சுட்டு அபயஹஸ்தத்தோட தான் இருக்காரு. கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா சுவாமி தேசிகனுக்கு எப்படி தோன்றது? திருப்பி திருப்பி பண்ணாத, ஒரு வாட்டி பண்ணா போரும் ஒரு வாட்டி பண்ணது போரும் அப்படின்னு சொல்றாராம். அதான் பௌன புண்ணிய நிவாரயன் அப்படின்னு இடத்துல காமிக்கிறார். நிவாரணம் பண்றதுன்னா பண்ணாத, வேணா போகும்னு சொல்றது. கிளியரா இருக்காது? அந்த இடத்துல பிராயகான்னு வரும். பிராயகா அந்த பிராயகான்னா நிஜமா அப்படி கிடையாது, ஆனா அப்படி ப்ராபபிலி அப்படி இருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பிராயகா. அதான் ப்ராபபிலி சுகாஹா பிராயேன உஷ்ணதேசேஷு ஜாயந்தே. எங்க அதுங்க தோன்றது ஜாயமானம் சொல்வால, தோன்றது. ஜாய அப்படின்னா தோன்றது.
தோன்றுகின்றன. ஜாயந்தேன்னு இருக்கு இல்லையா, அது என்ன தெரியுது? சுகாஹா ஜாயந்தே. ஓகே. ஜாயதே ஜாயேதே ஜாயேதே ஜாயந்தே. ஜாயந்தே. தே ஏதே ஏதந்தே. இது வந்து ஆத்மநேபதி. இதுதான். ஆத்மநேபதி. ஏன்னா ஜாயா இருக்கிறத வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இது கர்மணின்னு சொல்லி. ஏன்னா ஜாயன்றதே ஒரு ஒரு தாத்து. ரைட்டா? லட்டு ஆத்மநேபதி லட்டு. பிரதம விபக்தி பகுவச்சனம். பிரதம விபக்தி இல்ல, பிரதம புருஷம். பிரதம புருஷை. பிரதம புருஷ பகுவச்சனம். ஆமா. பகுவச்சனம். ராயன உஷ்ண தேசேஷு அப்படின்னா சப்தமி பகு. தேசங்களில் ராமேஷு மாதிரி. ராமேஷு. ஜாய. நம்ம அடுத்தது விருக்ஷானாம் கோட்டரேஷு பாஷாணானாம் சித்ரேஷு வாதே நிவசந்தி. விருக்ஷானாம் ராமானாம். அவைகளுடைய விருட்சங்களினுடைய கோட்டரம். கோட்டரம் அப்படின்றது பொந்து. கரோ சொல்ல பொந்து, ஓட்டை. பாஷானாம் சித்ரம், அதாவது விருட்சத்துல இருந்தா அது பேர் கோட்டரம். அந்த பொந்து அது அங்கதானே வீடு கட்டி இருக்கும். அது மாதிரி பாஷாணங்கள்னா இது கல்லு, பெரிய பெரிய பாறாங்கல் இருக்கு இல்லையா, பாஷாணம். அதோட சித்ரம்னா ஓட்டைன்னு அர்த்தம். ஓஹோ, கல்லுல இருந்தா சித்ரம், மரத்துல இருந்தா அது கோட்டரம். ஓகே, கோட்டரம். அவ்வளவுதான். ரெண்டும் ஓட்டை தான் ஆக்சுவலா. ஓட்டரம்னா இதுவும் சொல்லலாம், ஓட்டரம்னா ஓட்டணும்னு சொல்லலாம். இல்ல பொந்து கட்டிக்கிறதுனா அது அப்படி ஓட்ட பண்ணி தானே கட்டிக்கிறது. ரெண்டும் சித்ரம், அதாவது ரந்திரம்னு சொல்லுவா. ரந்திரத்துக்கும் ஓட்டை உண்டு. ரந்திரம் இது ஒரு ஸ்லோகா உண்டு, நம்ம சுவாமி தேசிகன் எடுக்கிறார். ரந்திரம் கரெக்டா இருக்கா? இந்திரம். பரரந்திரேஷு சாத்தியந்தாக. ரொம்ப அழகான ஸ்லோகா. பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக யனுசந்தி. பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக, அதாவது ரந்திரம் அப்படின்னா ஓட்டைன்னு அர்த்தம். ஓட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்தவா கிட்டக்க ஏதாவது குறை இருக்கதான் செய்யும். அந்த குறை தான் ஓட்டை இல்லையா? அந்த குறை இருக்கதான் ஓட்டை. அவ கிட்ட இருக்கிற ஓட்டைய எப்படி பாத்துக்கணும், நாம எப்படி பாக்கணும் அப்படின்னா ஜாத்தியந்தாக. குருடன் வந்து பிறவி குருடன், ஜாத்தியந்தாக நடுவுல குருடனானவன் இல்ல, பிறவிலே கூட. அந்த ஜாதி அதான் இங்க ஜாய, அதான் ஜாதி. ஜாத்தினா பிறக்கும் பொழுதே ஜாத்தியந்தாக, பிறக்கும் பொழுதே அவன் வந்து ஒரு அந்தனா இருந்தா அவனுக்கு மத்தவாளுடைய குறை எதுவுமே தெரியாது. அவனுக்கு வந்து இந்த குறை இருக்கு அப்படின்னா குருடனுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி நடந்துக்கணுமா. மத்தவா கிட்ட குறை இருந்தா அவனுக்கு எதுவுமே தெரியாது இல்ல, அந்த மாதிரி இப்ப நடந்துக்கணும். பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு அபும்சகாக. மற்றவளுடைய மனைவிகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டா அபும்சகனா இருக்கணும். பரிவாதேஷு மூகாக. பரிவாதம், யாராவது நம்மள வந்து கிண்டல் பண்றா அப்படின்லாம் பண்ணானா மூகான ஊமையா இருக்கணுமா. தே அதீவ தைதாமம. அவ பெருமாள் சொல்ற வார்த்தை தே. அவள்னா இவாளுக்கு பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப தைதாவான். ஒய்ஃப் அளவுக்கு வச்சுக்கிறானா நம்மள. இந்த மாதிரி 3 குவாலிட்டியோட நம்ம இருந்தோம் அப்படின்னா பெருமாளுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. தே அதீவ தைதா, வேற அதீவ தைதாமம அப்படின்னு காமிக்கிறா. பெருமாளே சொல்ற இருக்கிற. சோ அந்த ரந்திரம் வந்தோன்னு அடி சித்ரம் ரந்திரம் இதெல்லாம் ஒரே மீனிங் கொடுத்தது, ஓட்டைய கொடுத்தது பொறுத்து. கோட்டரேஷு பாஷாணம் சித்ரேஷு வா தே நிவசந்தி. தேன்றது இங்க ரெஃபர் பண்றது ப்ரோனவுன் சர்வநாம சப்தம் சொல்வான்னு பாத்துக்கியா, சும்மா ஞாபகப்படுத்துறேன். சர்வநாம சப்தா தேன்றது ப்ரோனவுன் சொல்லுவோம் இல்லையா, அதான். தே நிவசந்தி வாழ்றது, வஸ்து நீ உபசர்க்கத்தோட அவ்வளவுதான், வாழ்கின்றன. அப்படின்னா இதுல இல்லனா இதுல அந்த மாதிரி இதுலயோ அதுலயும் ஆப்ஷனல். பக்கானி பலானி அங்க வார் இக்ல வார் பக்வானி பக்வானி சாரி பக்வானி
फलानि शालिं சாரி மரிச்சம். மரிச்சம் ச தே பக்ஷயந்தி. பக்வானி, பக்வம்னா பரிபக்வமான, நம்மளுடைய கர்மான்னு சொல்லுவாங்க. பரிபக்வமானதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பக்குவம்னா பழுக்கிறதுன்னு அர்த்தம். சோ நம்ம கர்மா பழுக்கும் போது நமக்கு அதெல்லாம் கிடைக்கிறது. என்னென்ன நம்ம பிரார்த்திச்சுக்கிறோமோ அதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டா பக்குவமானது. அந்த பக்குவம்ன்றது பழுத்த நிலைக்கு வர்றது, அதுதான் பக்குவப்படுத்துறது சொல்லுவா இல்லையா, அந்த பக்குவம் தான், அதான் பக்குவ நிலைக்கு வர்றது. பக்வானின்னா பழுத்த, நன்னா பழுத்த பழங்களை. ஷாலிம்ன்றது இது பேடி சொல்லுவாள்ல, அது நம்ம இதுல ஒரு வேதத்துல வரும் ஷாலிம். அந்த இதெல்லாம் ஞாபகம் இல்ல, பட் கேள்விப்பட்டிருக்கேன் வேதத்துல. ஷாலிம் அப்படின்றது பேடியை சொல்றது. மரிச்சம் அப்படின்றது மிளகா. மரிச்சின்னு சொல்லுவாள்ல, மிர்ச்சின்னு சொல்லுவாள். மிர்ச்சி மாதிரி இது மரிச்சி. மரிச்சம் மரிச்சத்தை ச தே பக்ஷயந்தி, அவைகளை. இதெல்லாம் பக்வானி எல்லாம் பாக்குறதுக்கு 1.3 மாதிரி இருக்கு. பக்வம் பக்வே பக்வானி, பலம் பலே பலானி எல்லாம் 1.3 மாதிரி இருக்கு. ஆனா எல்லாம் 2.3. அவைகளை பக்ஷயந்தி. அப்போ 2.3 சொன்னாதான் உங்களுக்கு அழகா வரும் மீனிங். அவைகள் பக்ஷயந்தி, அவைகளைன்னு சொன்னாதான். சோ இது நம்ம கன்க்ளூட் பண்றது சென்டென்ஸ் புரிஞ்சுட்டு அவ்வளவுதான். இப்ப ஷாலிம் மரிச்சம்லாம் வந்து 2.1ல இருக்காரு. ஆமா, அதெல்லாம் 2.1ல இருக்கு. அதெல்லாம் 2.1. பக்வானி பலானிலாம் வந்து 2.3. இல்ல பலானினா நமக்கு தேவையானது. எப்படிப்பட்ட பழங்களை சாப்பிடும்னா பக்வானி பலானி, அது 2.3 தான். அது 2.3 தான், அதுல டவுட் இல்ல. பட் பழங்களையும் ஷாலி பேடியையும் மிளகாயையும் எப்படிப்பட்டனா பக்வானி பலானி அப்படின்னு பழுத்த பழம். பக்ஷயந்தி வந்து எல்லாத்தையும் சாப்பிடுறதுங்கிற மாதிரி. அது சாப்பிடுகிறது, சாப்பிடுகின்றன. இது லட்டு தான். இது பக்ஷயந்தி காசல் ஃபார்ம்லயும் தான் இருக்கு. பட் ஆனா இது பக்ஷயந்தின்றது காசல் ஃபார்மை விட தானா சாப்பிடுறதுன்றதுதான் கரெக்டா இருக்கு. சாப்பிடுமாறு செய்கின்றன இல்ல, அது செட் ஆகல. லட்ல தான் கரெக்டா இருக்கு. நான் சாப்பிடுமாறு செய்கின்றேன் அப்படின்னா நல்லா இல்ல. அது இந்த இடத்துல அதுங்க சாப்பிடுறதுதான் அது கரெக்டா இருக்கு. 2 பிரயோகமே இருக்கு, 2த்துக்கும் இதே ரூபம் தான் வர்றது. பட் செட் ஆறது இங்க வந்து லட்டு பிரதம புருஷ பகுவச்சனம் தான். அடுத்தது லவணம் சுகானாம் விஷம். லவணம்னா உப்பு. ஆமா, அதே மாதிரி இன்னொரு லவணம் சுகங்களுக்கு. அதான் இங்க பாருங்களேன், சுகங்களினுடைய விஷம் இல்ல, சுகங்களுக்கு தான். இன்ஸ்டெட் ஆஃப் 6.3 நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் 4.3 அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். 4.3 அர்த்தத்தை. சுகங்களுக்கு விஷம்ங்கறதா சுகானாம் விஷம். சுகானாம் உங்களுடைய விஷம்ங்கிறதுல. ஓகே, அப்பதான் மீனிங் நல்லா இருக்கு. நமக்கு தமிழ்ல புரிஞ்சுக்கிறதுனால சம்ஸ்கிருத்ல அது கரெக்டா இருக்கு. பட் நமக்கு இப்படி வச்சா நல்லா இருக்கும்னு தோன்றது. தஸ்மாத், இது என்ன ஹேதவ் பஞ்சமியா அபாதானே பஞ்சமியா? தஸ்மாத் வந்து 2 நம்ம மீனிங் படிச்சா புரியும் பாருங்க. லவணேன மிஸ்ரிதம் பக்ஷ்யம் மா யச்ச சுகேபியஹ. இந்த சுகேபியஹத்துக்கு முன்னாடி போட்டுருக்கோம், அப்பதான் மீனிங் கொடுக்க முடியும், அழகா இருக்கும். ஒரு நம்ம வந்து ஒரு கத்தியமா படிக்கிற பட்சத்துல அவ வந்து பின்னாடி போட்டிருக்கா, பட் நம்ம முன்னாடி போட்டுருக்கலாம். சுகேபியஹா, சுகங்களுக்கு. 4.3 சுகேபியஹா, சுகங்களுக்கு. சுகங்களுக்கு தஸ்மாத் சுகேபியஹா, அங்க போட்டுக்கோ சுகேபியஹா. தஸ்மாத் சுகேபியஹா லவணேன மிஸ்ரிதம், லவணத்தினால் கலக்கப்பட்ட, மிஸ்ரிதம்னா மிக்ஸ் பண்ணப்பட்டதான பக்ஷ்யத்தை, சாப்பிடுற மாதிரி இருக்கிற வஸ்து பக்ஷ்யம் இல்லையா? மா எச்ச, மானா டு நாட், எச்ச டு நாட் கிவ், கொடுக்காதீர்கள். லோட் மா எச்ச
மத்தியம மத்தியம புருஷ ஏகவச்சனம். ஏகவச்சனம் கொடுக்காதே. பட்டபடி. கரெக்டா இருக்கா? படி. லவணேன மிஸ்ரிதம் பக்ஷ்யம் சுகேபியः மாயச்ச. அங்கேயும் சுகேபியா போட்டுக்கலாம். ஆனா மாயச்ச சுகேபியா நன்னால கொடுக்காதீங்க. சுகங்களுக்கு நன்னா இல்லையே. சுகங்களுக்கு பக்ஷிய லவணேன மிஸ்ரிதம் பக்ஷ்யம் மாயச்ச அது நன்னா இருக்கு இல்லையா? அந்த மிஸ்ரிதம்ன்றது கலக்கப்பட்ட இதுதான். இது மிஸ்ரிதம்ன்றது வந்து இத்த பிரத்யம். மிஸ்ரிதம் பக்ஷ்யம் பக்ஷ்யம்னு நபும்சகலிங்கத்துல இருக்கிறதுனால மிஸ்ரிதம்ன்றதையும் நீங்க அப்படி போடுறீங்க. ரைட்டா? இன்னொரு விஷயம், லவண இருக்கு. லவணனா உப்பு. அதே மாதிரி சைந்தவம் சைந்தவம்னாலும் உப்புதான். ஆனா சைந்தவத்துக்கு குதிரைன்னு மீனிங் உண்டு, ஹார்ஸ்னு மீனிங் உண்டு, உப்புன்னு உண்டு. இது எங்க கொடுத்திருக்கா? சாப்பிட்டு இருக்கும் போது சைந்தவமானய அப்படின்னா உப்புதான் கொண்டு வரணும் இல்லையா? கான்டெக்ஸ்டா புரிஞ்சுக்கணும். ஒரு போர் சைந்தவமானய அப்படின்னா குதிரையை கொண்டு வரணும். சோ சைந்தவத்துக்கு ரெண்டும். சிந்து சம்பந்தப்பட்டது சைந்தவம், இது காரண பெயர். உப்புக்கு சிந்துல கிடைக்கிறதுனால, சிந்து கடல்ல கிடைக்கிறதுனால அது பேர் சைந்தவம். இந்த 2-3 உப்புக்கே இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு அந்த இடத்துல கிடைக்கிறதுக்குன்னு இருக்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நிலப்பரப்புல இந்த சிந்துல கிடைச்சதுன்னா அதுக்கு பேரு சைந்தவம். அது மாதிரி 2-3 இருக்கு. அடியே மறந்து போயிட்டு ஞாபகம் வரும்போது சொல்றேன். சோ இதான் லவணத்துக்கு இன்னொரு மீனிங் சைந்தவம். சைந்தவத்துக்கு உப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு, குதிரைன்னு ஒரு அர்த்தம். இது கிளியரா இருக்கா? இப்போ மிஸ்ரிதம்ன்றது இங்க பிரதி லவணேன மிஸ்ரிதம், லவணத்தினால் கலக்கப்பட்டதான பக்ஷ்யத்தை கொடுக்காதே. பக்ஷ்யம்னா சாப்பிடுறதுக்கு கொடுக்காத. கிளியரா இருக்கா? இப்போ அடுத்தது இப்ப அந்த தஸ்மாத் வந்து அத சொல்ல மறந்துட்டேன். அதாவது முன்னாடி சொல்றேன், லவணம் சுகானாம் விஷம். லவணம் சுகங்களுக்கு விஷமானது அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது லவணேன மிஸ்ரித பக்ஷ்யம் மாயச்சனா, அப்போ இந்த தஸ்மாத்துக்கு என்னவா இருக்கலாம்? அபாதானேவா இருக்கணுமா, கேதாவா இருக்கணுமா? இப்ப ஆக்சுவலா இல்ல, நார்மல் யூசேஜ் வராது. ஏன்னா ஏற்கனவே இப்பதான் சொல்லி லவணம் சுகானாம் விஷம்னு சொல்லி முடிச்சுட்டு அதோட கண்டினியூஷனா வர்றதுனால அந்த தஸ்மாத் வந்து அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான். கேதவ் தான். அந்த காரணத்தினால் லவணத்தினால் மிஸ்ரிதம் பண்ணப்பட்ட உப்பு போட்ட சாதத்தையோ எடையோ பக்ஷ்யம் சாப்பிட தகுந்ததான ஒரு பொருளை கொடுக்காதே. அப்போ கேதவ் தான். அந்த காரணத்தினால் கேதவ் அதுதான் டிஃபைன் பண்றாங்க. இருக்கிறதுனால இந்த இடத்துல ஹேதவ பஞ்சமியா சரி ஹேதோ பஞ்சமி வச்சுக்கிறோமே தவிர அபாதானே பஞ்சமி அப்படி வச்சுக்கிறது இல்ல. சரியா? அடுத்தது விருத்தஸ்ய கௌஷலம்னு ஒரு லெசன் இருக்காங்க. அதுல நிறையவே இருக்கு. ஏகதா கஷ்டித் இல்ல உங்க பாருங்க போனேன் இங்க ஒரே நிமிஷம். கஷ்டித்து, கேச்சித்து, காணிச்சித்து, கண்டிச்சித்து நம்ம பார்த்தோம்ல. சொன்னது பட் அதோட அந்த லெசன்ல அது யூசேஜ் இருக்குன்றத காமிச்சிருக்கா. கஷ்டித்து ஏதோ ஒண்ணு, கேச்சித்து சிலவைகள் நிறைய, காணிச்சித்து நிறைய, கத்திச்சித்துனா சில பலன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சில. ஏகதா கஷ்டித் விருத்தோ கிராமாந்தரம் கச்சன் பதி ஸ்ராந்தः அபவத். சூப்பர். ஏகதானா ஒன்ஸ் மாதிரியே. ஒன்ஸ், ஆமா, ஒரு வாட்டி, ஒன்ஸ். கஷ்டித் விருத்தோ அப்படின்னா விருத்தோன்னா வயசானவா. ஆமா, அந்த விருத்தஹக்கு தான் இவ கஷ்டத்துன்னு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டிருக்கா. ரைட்டா? கஷ்டத்துனா ஏதோ ஒரு வயசானவர். வயதானவர். இடத்துல விருத்தோன்னு வரதுக்கு காரணம் என்ன? விசர்க சந்திப்பிக்கம்
அந்த விருத்தக பிளஸ் அவ்வளவுதான். உக்காரம். விசர்கா பிகம் உக்காரம். ஏன் அப்படின்னா பிஃபோர் உக்காரத்துக்கு, அதாவது விசர்கத்துக்கு முன்னாடி ஆவா இருந்திருக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு வர்றது 3, 4, 5 அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க 3 கிரா இருக்கு இல்லையா? அப்ப விசர்கா பிகம் இந்த ஆவும் ஊவும் சேர்ந்து ஓ ஆயிடுச்சு. அதான் விருத்தோ. இப்ப வந்து விருத்தக தனியா சொல்றதுன்னா எப்படியும் விருத்தக பிளஸ் கிராமாந்தன் வருமா? அதெல்லாம் வராது. விருத்தக பிளஸ் கிராமாந்தன் வந்ததுதான் விருத்தோ கிராமாந்தன் வந்துடுறது. அவ்வளவுதான். இந்த ஃபாலோ பண்ற லெட்டர் வச்சு தான் நம்ம இத டிசைட் பண்றோம். இது விசர்க்கம் வந்து என்னவா ஆறுதுன்றத ஃபாலோ பண்ணிட்டு லெட்டரை வச்சு தான் நம்ம கன்க்ளூட் பண்றோம். சோ விருத்தோ கிராமாந்தரம். சோ ஃபுல்லா கிராமங்களா அந்த மாதிரி. அதாவது இந்த கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறாரு, அந்தரம் கிராமம் இன்னொரு கிராமத்துக்கு. சோ கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறாராம் அவரு. விருத்தக கிராமாந்தரம்னா வேற ஒரு கிராமத்துக்கு. அந்தரம் கிராமம், கிராமாந்தரத்துக்கு அந்தரம் கிராமம். கச்சன்னு அனந்தரம் இது மீனிங்கே தான் இந்த அந்தரம்க்கும் வருமா? ஆமா. அதாவது அந்தரத்துக்குள்ள நடுவுலன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்தரம்ங்கறச்சே நடுவுலங்கிற மீனிங் வரும் இல்லையா? கிராமம் நடுவுலயும் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல அது பொருந்தல. கிராமாந்தரம்னா இன்னொரு நகரத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னா வரும்ல, அதனால. ஆனா 2 அர்த்தமே உண்டு. ரெண்டுமே வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல இதான் சூட்டா இருக்கு. கச்சன்ன்றது கச்சன் பட்டன். கச்சன் வந்து இது இது வந்து இது மாதிரி சத்ரு சத்ரு போய்கொண்டு கச்சன்னு விருத்தகா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆமா, அங்க கொண்டு போய் வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோன்றது. கஷ்டு கச்சன் விருத்தகா கிராமாந்தரம் கச்சன்னு விருத்தகா. அந்த விருத்தகை தூக்கி இங்க வச்சுக்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும்னு தோன்றது. ஏகதா கஷ்டித் விருத்தக கிராமாந்தரம் கச்சன்னு போய்கொண்டிருக்கும் பொழுது பதி, அந்த பதி சப்தம் தான் அடியை அனுப்பிச்சுட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னா அடியை அனுப்பிச்சு விட்டது. பத்தினா வழின்னு இருக்கும். பத்தினா வழி, வழியில்ங்கிறது தான். ஓகே ஓகே ஓகே. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் பிரதம பக்தி நினைச்சேன். இல்ல நான் அது பிரதம பத்தி வந்து பிரதம பக்தின்னு நினைச்சேன். ஆனா சப்தமி ஏகவச்சனமா இருக்கு. அந்த இடத்தில்ங்கிற மாதிரி. ஓகே, வழியில் பதி வழியில் சாந்தக அபவத். சாந்தகனா இத்த பிரத்யம். சாந்தகனா களைப்படையது, களைப்படைந்தவராக இருந்தார். அபவத்னா இருந்தார். எப்படி இருந்தார்? சாந்தக. சோ இந்த சாந்தகன்றது கர்த்தரி இத்த பிரத்யம் தான். சாந்தகா அபவத். ரைட்டா? ஏன்னா விருத்தகன்றது கிளியரா கொடுத்துட்டு அவங்களுக்கு. அதனால இது நான் கர்த்தரி இட்ட பிரத்யம் டிஃபைன் பண்றேன். ரைட்டா? புரியுது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? அடுத்தது அத்தஹ ச விஸ்ரமாய பர்வதிஸ்தஸ்ய பார்ஷ்வஸ்திதஸ்ய சூததரோஹ மூலம் அகச்சத். சூப்பர். அதஹா அதனால் சாந்தகா இருந்தார். அதனால் சஹ விருத்தஹா. சஹ இங்க ப்ரோனவுன் யாரை ரெஃபர் பண்றது? போன ஸ்லோகால போன சென்டென்ஸ்ல சொன்ன விருத்தஹா. விஸ்ரமாயன்னு இருக்கு. நல்லா பாத்துக்கணும். நம்ம படிக்கும் டக்கான்னு விஸ்ரம்யன்னு சொல்லிடுவோம்.
விஸ்ரமாய. விஸ்ரமாய அப்படின்னா கிமர்த்தம்னு கேட்போம்ல ஒரு பொசிஷன். கிமர்த்தம் கிம் புத்திர அந்த ஒரு சொல்வா ஸ்பெஷல். நம்ம WH கொஸ்டின் நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? when what அதெல்லாம் படிப்போம். அதே மாதிரி கிம் புத்திர கதி கதா குதஹ குதஹ கதம் கிமர்த்தம் வா. கிமர்த்தம் கிம் புத்திர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம். ரைட்டா? இந்த கிம்னா என்னன்னு அர்த்தம், புத்திரனா எங்கன்னு அர்த்தம், கத்தினா எவ்வளவு. இந்த கத்தி சித்து இங்க வந்துருக்கு பாருங்க, கத்தி சித்து. கத்தினா எவ்வளவு, கதானா எப்போ, டைம், எப்போ டைம் சொல்லுது. குத்தகனா ஃப்ரம் வேர். இந்த குத்தக தான், குத்தகனா ஃப்ரம் வேர். இந்த தசில் பிரத்யம் சொன்னோம் இல்லையா, அதுதான் குத்தகனா ஃப்ரம் வேர்னு அர்த்தம். கதம் அப்படின்னா ஹவுன்னு அர்த்தம். கதம்னா ஹவு. இந்த WH கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே வரும். ஹவு. கிமர்த்தம்னா எதற்காக, எதற்காக, அது எப்படி சொல்லணும், வை. வை, ரைட், வை. அந்த இதுதான் விஸ்ரமாயனா எதற்காக, ரெஸ்ட் எடுப்பதற்காக. நீ படிக்கிறதுக்காக எதுக்காக ஸ்கூல் போற அப்படின்னு கேட்டா பட்டனாயன்னு சொல்லுவா. பட்டனார்த்தம் ஆர் பட்டனாய, படிப்பதற்காக. அந்த யூசேஜ் தான் இங்க விஸ்ரமாய. இது வந்து அப்ப வந்து இதுதானே த பிரத்யம், இதுக்கு பிரத்யம் இல்ல. ஓ, இது வந்து ஒரு ஆக்சுவலா இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ராந்தக வந்து இதுன்னு பார்த்தோம், இக்தா பிரத்யம் பார்த்தோம். அப்ப வந்து ஸ்ரா வந்து தாத்து. ஆனா ஓகே, இது வந்து ஸ்ரமாயன் வரச்சே இந்த ராமாய அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி தான் சதுர்த்தி விபக்தி அப்படிதான் யூஸ் பண்ணுவா. சில இடங்கள்ல அப்படி யூஸ் ஆகும். பட்டனார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பட்டனார்த்தம்னா படிப்பதற்காக. நம்ம ராமாயணம் சொல்லும் போது ராமனுக்காக அப்படின்னு சொல்றோம்ல, ராமனுக்குன்னு சொல்றோம்ல, அதே யூசேஜ் தான் இங்கேயும் வர்றது. ஆனா பார்த்தா விஸ்ரமாய அப்படின்றது கிமர்த்தத்தினுடைய ஆன்சர். அப்ப இது சதுர்த்தி யூசேஜ் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சோ ரெஸ்ட் எடுப்பதற்காக. அதே ஸ்ரா தாத்து தான், அடியே குழப்பிக்கவே வேண்டாம், இது ஸ்ரா தாத்து தான். அதுதான் ஸ்ரா தாத்து. இது வந்து சப்த ரூபம் எடுத்துருக்கு அப்படின்னா அதேதான் இக்த பிரத்தியம். இது வந்து ஒரு சப்தத்தை எடுத்துட்டு சாந்தகனாச்சு. அது அந்த புருஷகா, அந்த விருத்தக சாந்தகா, கலைப்படைந்தவராக இருந்தார். கலைப்படைந்தவராக, அந்த அடைந்தவர்னு ஒண்ணு வந்துட்டு இல்ல இந்த இடத்துல, அதனால இது ரூபத்தை. ஆனா இந்த இடத்துல இ பிளஸ் ஸ்ர தாத்து, அதுல இங்க வந்து கிமர்த்தனுடைய அந்த அதனால இது என்ன ஆயிடுது விஸ்ரமாயனா. இது வந்து ஒரு இதுவா யூஸ் பண்ணுவா, எப்படி சொல்றது, ஒரு அப்படியே பதமா யூஸ் பண்ணுவா. அப்படியே பதமா யூஸ் பண்ணலாம். இத பட்டநாயன் எல்லாருக்கும் பட்டநாய தான். சாத்ராஹா பட்டநாய வித்யாலயம் கச்சந்தின்னு சொன்னா அந்த மாறவே இல்லை பாருங்க. இந்த பட்டநாயன்னா எல்லாம் படிப்பதுதான் பூரா, அது அது மாறவே. அதே மாதிரிதான் விஸ்ரமாய. அப்பனா இது மாறாது. இந்த கிமர்த்தம் வந்து இதனுடைய ஆன்சர் வந்து ஒரு அபிய பதமா தான் இருக்கும். ஆனா சதுர்த்தி விபக்தியோட மீனிங் மாதிரி கொடுக்கும்ன்றதுக்காக சொல்றேன். அடி பார்ஷ்வஹானா பக்கத்துல, பக்கத்துல பார்ஷ்வஹா, சாரி பார்ஷ்வ சித்தஸ்ய. பார்ஷ்வ சித்தஸ்யனா பக்கத்துல இருக்கின்ற. தாத்து நான் சொன்ன சமீபஸ்தான்னு சொன்னேன் இல்லையா, சமீபஸ்த அர்த்தத்துக்கு முன்னாடி சொன்னேன். எதுக்கோ ஆரம்பிக்கிறது அது ஓகே. அது இன்னொரு தாத்து அதேதான். சித்தஸ்ய எதுக்கோ சொன்ன மாதிரி போயிட்டு சமீபஸ்த இருக்கிற அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொன்னேன். ஓகே, ஏதோ சொல்ல முடியும். பார்ஷ்வ சித்தஸ்யனா பக்கத்துல இருக்கக்கூடியதான சூத்த சத்துரஹா. இந்த சூத்தன்ற பதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுவாமி தேசிகனுடைய தயாசதகத்தினுடைய கடைசி ஸ்லோகா சூத்த நய காமம் சந்து முன்னாடி ஸ்லோகாவா, காமம் சந்து ஸ்லோகாவா, அடியன் ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த
சூத்தன்றது வந்து ஆப்பிள்ல சொல்றாங்க. தூத சூத நயத அதான் அந்த இடம் தான். ஜஞ்சா மாருத தூத சூத நயத சாம்பாதி கோயம் கிரமண. அந்த சூத்தன்றது ஆப்பிள்ல சொல்றாங்க. ஓஹோ. ஓகேவா? அங்க அடிக்கிற காத்து பத்தி சொல்லுவா. ஆப்பிள் இல்ல, மேங்கோ. சாரி மேங்கோ வரவே இல்லை. இது ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரிஞ்சிருந்தேன். மேங்கோ சூத்தன்றது மேங்கோ. ஓகே. இங்க ஆப்பிள் எல்லாம் பெருமாளே. மேங்கோ மேங்கோ ட்ரீ தான். ஓகேவா? சூத தரோகோ. தருனா விருட்சம். தரோகு உக்காராந்த சப்தமா இருக்கிறதுனால தரோகோ. குரோஹோ சப்தமி ஏகம். ஓகே. षष्ठी பாஷ்வஸ்திதஸ்ய சூததரோஹோ, அதுவும் சஷ்டில இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடியதான மாமரத்தினுடைய மூலம் அகச்சத். மூலம்னா வேறு கிட்டக்க, அதாவது அந்த கிட்ட போய் உட்கார்ந்தார். அகச்சத் போனார். ரைட்டா? விருத்தஹ அகச்சத் பாஸ்டன் லங்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம். கிளியரா இருக்காது? சூததரோஹோ மூலம் அகச்சத். எங்க இருக்கிற சூததரஹ? பாஷ்வசிதஸ்ய சூததரோஹோ. அப்போ அதுவும் சஷ்டில வச்சிருக்கு, விசேஷணமா இருக்கு. அது விசேஷணம். இது விசேஷியம். சூததரோஹோ விசேஷியம். ரைட்டா? தஸ்மின் விருட்சே பச்சேலிமானி பலான்யவர்த்தந்த. அந்த பச்சேலிமா கூட பச்சேலிமா கேலி அப்படின்னு ஒரு ஸ்லோகா வரும். இதுல நினைக்கிறேன். அதுல ஒரு கேலிமத்தி அப்படின்னு வரும். ஓகே. எதிராஜபுத்தியும் நினைச்சேன். அதுவும் வந்து ரைட் பண்ணி தான். அதேதான் பச்சைலிமான்றது ரைப் பண்ணு, நல்லா ரைப்பான அர்த்தம். அதேதான் நம்ம இப்ப அந்த பக்குவா பார்த்தோம்ல, அதே மீனிங் தான். தஸ்மின் விருட்சே, அந்த விருட்சத்தில். விருட்சேன்றதுதான் விசேஷியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். விசேஷியம். எந்த விருட்சத்தில்? தஸ்மின் விருட்சே, அந்த விருட்சத்தில். இது சப்தமி தான். இதுவும் சப்தமி தான். பட் சொல்லும் போது அர்த்தம் சொல்லும் பொழுது இந்த விருட்சத்தில் தான் சொல்லணும். இந்தன்றது அத்திரன் இருக்காது இந்த இடத்துல. அந்த இடத்துலன்னு இருக்காது. தஸ்மின் இருக்குன்னா விருட்சே, எந்த விருட்சத்தில்? அந்த விருட்சத்தில். அப்போ அர்த்தம் சொல்லும்போது இப்படிதான் சொல்லணும். ஆனா ரெண்டுமே 7.1 தான். புரியாது இல்லையா? அது அர்த்தம் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னு. பச்சேலிமானி, பச்சேலிமம், அதனுடைய 1.3 பச்சேலிமானி. பலானி பழங்கள், பழுத்ததான, அதான் பழுத்தவைகளான சொல்றது இல்ல. 1.3 தான் அதுவும். 2.3 ரெண்டுலயுமே அப்படிதான் இருக்கு இல்லையா? கேக்குறதாடியே? பச்சேலிமானி பழங்களை அவர் தந்த இருந்தன. பழங்கள் தான் 1.3 தான். நீங்க கரெக்டா இருக்கு. சாப்பிட்டான்னு சொன்னாதான் 2.3 வரும் இல்லையா? பழங்கள் இருந்தன 1.3 தான் நம்ம கன்க்ளூட் பண்றோம் இந்த இடத்துல. அதாவது ரெண்டு யூசேஜுமே இருக்கு. பட் அதனுடைய கிரியாவை பார்த்தா நம்ம கன்க்ளூட் பண்றோம். பச்சேலிமானி பலானி அவர் தந்த. அவர்த்தந்தனா இருந்தது அந்த மாதிரி. இருந்தன. அவர்த்தத இருந்தன இருக்கு. அப்ப பாஸ்ட் டென்ஸ். அவர்த்தத அவர்த்தேத அவர்த்தந்த. ரைட்டா? ஆத்மநேபதாதுவா இருக்கறனால அப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அப்பவர்த்த நீங்க பாக்கணும். அங்க இத்துல முடிஞ்சதால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆ. வேற ஒண்ணும் இல்ல. இது பரஸ்மைபதி, இது ஆத்மநேபதி. கிளியரா இருக்கா? அகச்சத்துன்னு பாக்கணும் இந்த இடத்துல. அதனால இந்த 1.3 கன்க்ளூட் பண்றேன். ஏன்னா கிரியா வச்சுதான். இருக்கின்றன சொல்லும்போது அவைகளை இருக்கின்றன சொல்ல மாட்டோம். அவைகள் இருக்கின்றன சொல்லுவோம். அதனால 1.3 கன்க்ளூட் பண்றேன். இப்ப புரியாத எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிரியா வச்சு அடுத்தது விருக்ஷஸ்ய தேஷு ஸ்பிருஹா ஜாதா. விருத்தஸ்ய தேஷு. விருத்தஸ்யன்றது விருத்தருடையன்னு இல்ல, விருத்தருக்குன்னு வச்சுக்கணும். 4.1 வச்சுக்கணும். விருத்தருக்கு
தேஷு அப்படின்னா என்னது? அவைகளில். எவைகளில்? அவை இந்த ப்ரோனவுன் எதை குறிக்கிறது? இது அந்த இது அது பேர் என்ன பழங்கள். சூப்பர். பலேஷு பழங்களில். ராமேஷு மாதிரி பலேஷு ஸ்பிருஹா ஜாதா. இந்த ஜாதான்றதுதான் என்ன பிரத்யம்? இட்ட பிரத்யம். ஸ்பிருஹா ஜாதா ஆசை உண்டானது, உண்டானதாக இருந்தது. ஸ்பிருஹான ஆசை, ஸ்பிருஹான இச்சா, இச்சான ஆசை. 4.1 தேஷு அவைகளில் ஸ்பிருஹா ஜாதா, அவைகளில் ஸ்பிருஹா ஜாதா. ஸ்பிருஹான்றதுனால தான் ஜாதான்னு சொல்றா. ஆசை தோன்றியதாக இருந்தது. ரைட்டா? இல்ல தோன்றியவராக இருந்தார் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. தோன்றியதாக இருந்ததோ இருந்தாரோ. ரைட்டா? புரியுதா? ஸ்பிருஹா ஜாதா. ஜாதா இதுவும் கர்ம கர்த்தரி தான். ஏன்னா இந்த இடத்துல இது இல்ல, தோன்றியதாக இருந்தது. ஆமா, தோன்றியதாக இருந்தது. அவ்வளவுதான். நம்ம இருந்ததுக்கு நம்ம வந்து அஸ்தின்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறாரோ இல்லைன்னா அபவத்துன்னு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஜாதா அபவத். அந்த அபவத்து நல்லா இருக்கு. தோன்றியவராக இருந்தார். பரம் ச விருக்ஷமாருஹ்ய தானி கிரஹீதும் நாசக்னோத். இதுல வந்து தோன்றதாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பிருஹா தான் ஜாதா இல்லையா? அப்போ அபவத்துக்கு தான் கரெக்டா இருக்கு. அதாவது அபவத்துன்றது ஸ்பிருஹா அபவத்து. ஆசை தோன்றியதாக, ஆசை இருந்தது. எதில்? ஆசை தோன்றியதாக இருந்தது. அந்த தோன்றியதாகன்றதுதான் சாரி. பரம் சஹ லோபமாயிருக்கு பாருங்க இருக்கிறதுனால. ஏன் சஹ சப்தம் வந்து சஹ ஏஷக வந்து தான் பார்த்தோம். சஹ சப்தம் ஏஷக ரெண்டும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஆபத்தவர இதெல்லாம் வந்து பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? சஹ ஏஷக எது வந்தாலும் சஹ ஏஷக வந்தா மட்டும் ஒரு ரூல் பார்த்தோம். லோகம் அதுல ஒரு 3வது கேட்டகரியோ 2வது கேட்டகரியோ. சஹ ஏஷः லோபः உகார சந்தி அகார எக்ஸெப்ட் அகார எனி லெட்டர் விசர்கம் பிகம்ஸ் லோபான் பாத். இந்த இடத்துல அகாரா இல்லையே, பி தானே இருக்கு, அதனால விசர்கம் லோபம். சாரி, ப்ரு தானே இருக்கு, அதனால லோபம் ஆயிடுது. அந்த அத்தஹ சஹால கூட பாருங்க, அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்லயும் அத்தஹ சஹாலையும் லோபம் ஆயிடுது. ஓகே. பரம் சஹா, பரம்னா அப்புறம் அர்த்தம். பரம்னா ஆஃப்டர் தட். அப்புறம் சஹா அவர் விருக்ஷம் ஆருஹ்ய, விருக்ஷத்தை மேல ஏறி, ஆருஹ்ய ஏறி தானி கிரஹீதும், அவ்வளவுதான். சூப்பர். அஷக்னோத், அது சேர்த்துதான் நா ஷக்னோதும் புரியுதா? ஷக்னோதி அப்படின்றது முடியும்னு அர்த்தம். ந ஷக்னோத் அப்படின்னா ந பிளஸ் அஷக்னோத் முடியல. இது பரத்மைப்படி லங்குலகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம். சஹ ந அஷக்னோத், சஹான்னு இருக்கிறதுனால பிரதம புருஷ ஏகவச்சனத்துல போட்டிருக்கா அஷக்னோத்னு சொல்லி. அஷக் முடியல. பரம் பரம்க்கு வந்து ஆனான்னு வச்சுக்கலாம். இங்க ஆனா வச்சா கரெக்டா இருக்கும். பரம் அதுக்கெல்லாம் அப்புறம் தான் அர்த்தம் ஆக்சுவலா பரம்க்கு. ஆனா இந்த இடத்துல ஆனா தஸ்மாத் மாதிரிதான், அத்தஹ மாதிரிதான். ஆனா பரம் ஆனா சஹ விருக்ஷம் ஆருஹ்ய தானி கிரஹீதும் ந அஷக்னோத், அவரால முடியாது. முடியாது. மரம் ஏறி இது பண்ண முடியாது, ஏறி பிரிக்க முடியாது. ஏன்னா விருத்தான்னு சொல்லி இந்த இடத்துல பரம்ன்றதுக்கு நிறைய மீனிங் உண்டு. ஆனா இந்த இடத்துல ஆனான்ற அத்தஹ மீனிங் தான், தஸ்மாத் மீனிங் தான். திஷ்டியா திஷ்டியா அங்க வந்து திஷ்டியான்னு தான் இருக்கா? திஷ்டயான்னு இல்லையா? திஷ்டயான்னு இல்லையா? இல்ல இல்ல, அந்த யாவ வச்சுதான் நம்ம கன்க்ளூட் பண்றோமோ. இந்த இஷ்க்கு இந்த டா இருக்கு பாத்தீங்களா? இந்த டாவோட இந்த யா பாத்தீங்கன்னா ஹாஃப் யா மாதிரி இருக்கும் பார்த்தாலே. அப்ப எதை நமக்கு இண்டிகேட் பண்றான்னா இந்த டாவ ஹாஃபா படின்னு சொல்றா.
ஓகே ஓகே. ஓகே இது இல்ல நிறைய வரும். நான் பொதுவா பார்த்த வரைக்கும் அது முன்னாடியோட அந்த கேஸ் சேர்ந்து இருக்கும் சில டைம். இதுல மேபி அந்த டாப் லைன்ல சேரதுனால அப்படி படிச்சிருக்கோம். அந்த யா பாருங்களேன், ஃபுல் யாவா இல்லாம ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஒட்டாம இருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இது அடி இண்டிகேட்டர் டாப் ஹாஃப் ஆஃப் படின்ட்டு. திஷ்ட்யா தஸ்மிஸ்தரௌ கேச்சித் வானராக பலானி காதந்தः ஸ்திதாः. அது திஷ்டியான்றது வந்து என்ன தெரியுமா, அதிர்ஷ்டவசமா சொல்லுவாள், அதிர்ஷ்டம் சொல்லுவாள், அதுதான் திஷ்டியான்றது. அது ஒரு லக்கு சொல்றது. ஓகே. அந்த திஷ்டியா தஸ்மின்தரௌ அந்த மரத்தில் கேச்சித்னா நிறைய வானர், சில நிறைய வானராக, சில குரங்குகள் பலானி காதந்தக சாப்பிடறதுக்காக அப்படிங்கிற மாதிரி பழங்களை பலானின்றது பாருங்க மாமி சூப்பர். 2.3 கரெக்டா சொன்னா. ஏன்னா 1.3யும் பழங்கள் தான். ஆனா காதந்தத்தை வச்சு நம்ம என்ன பண்ணோம், பலானிய வந்து 2.3 பண்றோம். அந்த இடத்துல அவர்த்தந்தன்றதுனால 1.3 வச்சிருந்தோம். இருந்தன பழங்கள் இருந்தன. இங்க பழங்களை காதந்தக என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. இல்ல அது இப்ப பார்த்த தசில் பிரத்யம் இல்ல காதன்னு காதந்தௌ காதந்தஹ சத்ரு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனவாக இருந்தன. சிதாஹா சாப்பிட்டு கொண்டு, அது காதந்தஹ. சிதாக்கு தாது டு பி இல்லையா? அப்போ காதந்தஹ சிதாஹனா சாப்பிட்டு கொண்டவைகளாக இருந்தன, சாப்பிட்டு கொண்டிருக்கிறவைகளாக இருந்தன. காதந்தஹ சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றவர்களாக இருந்தன. அந்த இக்க பிரத்தியம் இப்படிதான் அடியன் கொண்டு வரணும். சாப்பிட்டு கொண்டவர்களாக கொண்டு இருந்தவர்களாக இருந்தனன்னு கொண்டு வரணும் அந்த இடத்துல சித்தாகான்றதுக்கு. ரைட்டா? நம்ம அந்த இடத்துல கூட சாந்தகான்னு பார்த்தோம்ல. அப்போ களைப்பு அடைந்தவராகன்னு சொன்னோம்ல, இருந்தார். சாந்தக அபவத் களைப்பு அடைந்தவராக இருந்தார். அதே மாதிரிதான் இங்க இருக்கின்றவைகளாக இருந்தன. கரெக்டா சொல்லணும்னா இப்படிதான் ஒரு கண்டினியூஸ் இதுல அது அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணிடலாம் பாருங்க. காதந்தஹ சிதாஹ சந்தி நீங்க கொண்டு வந்துக்கணும். அப்பதான் நமக்கு அர்த்தம் ஒரு ஃபுல் மீனிங் கிடைக்கும் நமக்கு. அதாவது திஷ்டியா அதிர்ஷ்டவசமாக, திஷ்டியான்றது திருத்தியா, திஷ்டியோட திருத்தியா, அந்த வசத்தாள் அந்த சொல்லுவோம்ல, திருஷ்டி வசத்தாள் அதிர்ஷ்ட வசத்தாள் திருத்தியா. தஸ்மின் தரவ் இங்கு சந்தி இருக்கு, அது என்னன்னு பாக்கலாம். தஸ்மின் தரவ் அந்த தரவு இருக்கு பாருங்க, தரு சப்தம் ரவ் நீங்க கேட்டேலே, தீ கேட்டேலே, சந்நிதவ் அதே மாதிரிதான். அது உகாராந்துக்கும் இகாராந்துக்கும் தரவுனா முடியும், ரவ்னா முடியும். ரைட்டா? அந்த தருவில் கேச்சித்து வானராக சில வானரங்கள் பழங்களை சாப்பிட்டு கொண்டு அதாவது இருக்கவைகளாக இருந்தன. அந்த இருந்தனன்றதுக்கு நீங்க சந்தின்னு போட்டுருந்தா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இருந்தன வச்சா வேணா இருக்கும். அப்போ இருந்தன அபவன்னு வச்சுக்கோங்களேன். அபவன் கம்ப்ளீட் கிடைச்சு. சரியா? இதுல இன்னொரு விஷயம், தஸ்மின் தரவு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ஒரு சந்தி இருக்கு. தஸ்மின்னு இந்த இன்னும் என்னவா இருக்கு பாருங்க, நம்ம சத்துவ சந்தி பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலதான் இந்த 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 இன்னும் என்ன ஆகும், இன்னும் ஃபாலோஸ் எங்க பார்த்தோம், அந்த மேல இஸ் இருந்ததுன்னா புள்ளி வைக்கும் பார்த்தோம். இஸ் போட்டு இங்க மேல புள்ளி வைக்கணும்னு பார்த்தோம். அதுதான் அங்க போட்டுருக்கான். ரைட்டா? அது எடுத்து எந்த சந்தி, சத்துவ சந்தியோட வெரைட்டி தானே. இஸ் இருந்து இஷ் இருந்து பார்த்தோமே. நான் பிளஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் இது அந்த மாதிரி இது பார்த்தோம். அதேதான் வந்து சத்துவ சந்தி தான். கரெக்ட். ஓகே, சத்துவ சந்தி எழுதுனாங்க இல்லையா? இந்த டா தானே இருக்கு, தரவு தானே இருக்கு. அது எப்படி வரும்?
இருந்தா என்ன தரவுன்னு படிக்கணுமா அடியே? தஸ்மின் ஆமா ஒரு எடுத்துக்கிறேன். தஸ்மின் தரவு தான் படிக்கணும். படிக்கும்போது அப்படிதான் படிக்கணும். ஆனா இங்க தானே இருக்கு. ஆமா டா கரெக்டா தான் இருக்கு. மூணாவது இஸ் ஃபாலோஸ் சாரி இன் ஃபாலோஸ் த இருந்ததுன்னா ரைட்டா? அப்போ ச மேல இது சைடுல புள்ளி ரைட்டா? ஓகே. ட இருந்ததுன்னா ஷக்காரம் வைக்கணும் இல்லையா? ட இருந்ததுன்னா ஷக்காரம் வைக்கணும். ட இருந்ததுன்னா சகாரம் வைக்கணும். சோ இங்க ட இருக்கு தரவு, அதனால இங்க மேல புள்ளி வச்சிருக்கேன். கரெக்டா? தஸ்மின் தரவு. இல்லடி என் படிக்கும் போது தஸ்மின் தரவுன்னு படிக்கணும். பிரிச்சு எழுதுறது தஸ்மின் தரவு. தஸ்மின் தரவு தஸ்மின் தரவுன்னு சேர்த்து படிக்கணும். அங்க புள்ளி வச்சிருக்கிறது ஆக்சுவலா வந்து அங்க தேவையாடி கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நீங்க இஸ்க்கு மேல வைக்கணும்னு தான் போட்டிருக்கா. கண்டிப்பா வைக்கணும் 100%. ஆனா இங்க என்ன ஆயிடும்னா உங்களுக்கு இது அலந்தம் ஆயிடுது ரைட்டா? அதாவது தஸ்மின்லயே ஒரு இஸ் இருக்கு ரைட்டா? இப்போ நீங்க எதுக்கு முன்னாடி வைக்கணும்? இந்த இந்த இன்னுக்கு பதிலா நீங்க இஸ் எழுத போறீங்க ரைட்டா? இப்போ இந்த இடத்துல நீங்க வைக்கணும். ஆனா இது என்ன இதோட மீ இங்க வரையும் கொண்டு வர வேண்டியதா இருக்கு உங்களுக்கு. அதனால அவ அப்படி வச்சிருக்கா. இங்கதான் வைக்கணும் ரைட்டா? அதனால அங்க அப்படி தெரியாது உங்களுக்கு. அதாவது இங்கதான் வைக்கணும், பட் அவ அங்க வச்சிருக்கா. அதாவது இந்த இடத்துல தான் போடுவா அவ கோடு போடுறதுலாம். சோ அதனால உங்களுக்கு இங்க தெரியுது. பட் இந்த இஸ்க்கு முன்னாடி எழுத்துல தான் வைக்கணும். அடுத்தது தான் அவலோக்கிய தான் அவலோக்கிய தான் பிளஸ் அவலோக்கிய. அங்க ஒன்னும் சந்திலாம் ஒண்ணும் இல்ல. அவைகளை தான்ன்றது 2.3. அவைகளை அவலோக்கிய என்ன சந்தி என்ன பிரத்யம்? தான் அவலோக்கிய வந்து இது இப்ப த பிரத்யம் தான். அவலோக்கிய பார்த்துவிட்டு விருத்தஹா வயதானவர் பிரஹர்ஷம் கதஹா அடைந்தவராக இருந்தார். ஆமா இந்த இடத்துலயும் இதுதான் இக்த கர்த்தரி தான் யூஸ் பண்ணிருக்கா. பிரஹர்ஷம் விருத்தஹா கதஹா. எப்படி பிரஹர்ஷம் கதஹா அப்பன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அடைந்தவராக இருந்தார். அந்த அடைந்தவராக வரைக்கும் தான் கதகா இருக்கு. அடைந்தவராக என்ன இருந்தார் அப்படின்னு சொல்லணும்ல. அதனால அடையன் வந்து ஒரு கிரியாவை அத்தியாகாரம் பண்ணிக்கிறேன், வேற ஒண்ணு ரைட்டா? ஓகேவா இருக்காது? அவர் என்ன பண்ணார்? விசர்க்கம் லோபமா இருக்கு. கிம் அகரோத். அங்க சந்தி எதுவும் இல்ல. சஹ கதிச்சித் உபலானாதாய வானரான் லக்ஷீகிருத்ய ராக்ஷிபன். சூப்பர். இஞ்சி லோபமா இருக்கு. சஹ அந்த இன்ன வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், வேற ஒண்ணும் இல்ல. சஹ லோபமா இருக்கு. சூப்பர். சரி விசர்க்கம் லோபமா இருக்கு. கட்டிச்சித்து அதாவது சில பல அப்படின்னு சொல்லுவோம்ல. கட்டி கிம் குத்திர கட்டி கட்டா கட்டி எவ்வளவுன்னு கேக்குறோம்ல. கட்டி எவ்வளவு, அந்த எவ்வளவு. அப்ப எவ்வளவுன்னா கட்டினா சிலன்னு அர்த்தம். கட்டிச்சித்து சில. உப்பலான்னா குட்டி குட்டி கல்லு. உப்பலான்னா குட்டி குட்டி கற்கள் கற்களை. உப்பலான் அந்த இன்னுல முடிஞ்சிருக்கு பாருங்க. உப்பலான் ஆதாய. ஆதாயன்னா எடுத்து. இது தெரியாது. ஆதாயத்து லெஃப்ட் இருக்கே தெரியாது. ஆ பிளஸ் தாதாத்து தாதாத்து தா பிளஸ் எஃப் ஆதாய கொண்டு வந்து இதுல வருமே. ராமகிருபா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ நஷாகிருத தத்தம்
आदाय पादयुगल युगम अर्चयितुं प्रपन्नाः आदाय पादयुगम आदाय பாதயுகமர்ச்சயித்தும் பிரபன்னாः. அந்த ஆதாயனா கொண்டு வந்துன்னு அர்த்தம். கொண்டு வந்து ஆதாய தா சப்தம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். பட் வந்ததுனால என்ன ஆயிடும்? ஆதாயனா கொண்டு வந்து ஆயிடும். தானா கொடுக்கறது, ஆதாயனா கொண்டு வந்து அர்த்தம். ரைட்டா? ஆதாய என்ன பண்றா? வானரங்களை. அவ்வளவுதான். சூப்பர் அடியே. வானரங்களை லட்சீகிருத்திய அப்படின்னா எய்ம் பண்ணி. லட்சீகிருத்திய இப்ப இப்ப இது வந்து சரி லட்சீகிருத்திய லெப் வச்சுக்கலாம். ஆமா, லட்சீகிருத்திய எய்ம் பண்ணி கரெக்ட் தான். லெப் தான். லட்சீகிருத்திய என்ன பண்ணார்? பிரஹா பிளஸ் ஆமா அக்ஷிபன். அதான் இந்த இடத்துல நமக்கு லங்கு இருக்குன்னே தெரியாது. இங்க லங்குல காரம் இருக்கு. பிரா பிளஸ் அக்ஷிபன் சவர்ண தீர்க்க சந்தி ஆகி பிராக்ஷிபன் ஆச்சு. ஷிப்பு தாத்து. ஷிப்னா டு த்ரோ. பிராக்ஷிபன்னா பிரகிருஷ்டேனவோ ஏதோ அர்த்தம். அது நன்னா இருக்கும். உத்கிருஷ்டமா இன்னும் கொஞ்சம் போஷணம் பண்ணி கொடுக்குறது, நரிஷ் பண்ணி கொடுக்கறது பிரா இருக்கிறதுனால. இப்போ இந்த இருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனா பிராக்டிஸ்ல கொண்டு வந்துடனா. ஆனா அக்ஷிபன் தான், எரிந்தார் தான். பிராவோட சேர்ந்ததுனால பிராக்ஷிபன் ஆயிருக்கு. இது பிராக்ஷிபத் அபவத் அபவதாம் அபவன். லங்கு லகாரம் பிரதம புருஷ பகுவச்சனம். ரைட்டா? இந்த இடத்துல இன்னும் எழுத முடியாது. பாருங்க, அதுதான் நான் இன்னும் எழுதி போடுறது காரணமே. இன்னும் இங்க ஒண்ணு வர்றது, இங்க ஒண்ணு வர்றது, வானரான்ல ஒண்ணு வர்றது. இத்தனை இன்னும் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டான்ற. பிராக்ஷிபன் அப்படின்னா எரிந்தார். லட்சீகிருத்தியக்கு என்ன சொன்னால் எய்ம்ங்கற எய்ம் பண்றது. ஓகே. லட்சீகிருத்தியன்றது அதை நோக்கிங்கற மாதிரி. லட்சியத்தை நோக்கி. லட்சியத்தை நோக்கி எரிந்து. வானராக குபிதாः கானிசித் ஃபலான்யவசித்ய விருத்தம் பிரதி பிராக்ஷிபன். கொஞ்சம் புரியுது. இந்த இது முன்னாடி பட்டுக்கோங்க. குபிதாஹா வானராகான்னு வச்சுக்கோங்க. அப்பதான் அர்த்தம் நல்லா புரியும். வானராகா குபிதாஹா வேணாம், குபிதாஹா வானராகா அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அது அட்ஜெக்டிவா யூஸ் ஆகும். நல்லா இருக்கும். குபிதாஹா இட்ட பிரத்யம். வானராகான்னு இருக்கிறதுனால கோபப்பட்டதான வானரங்கள். 1.3 வானரங்கள் எதனால? கோபத்தினால் வானரங்கள் என்ன பண்ணிட்டு காணிச்சிட்டு. காணினா சில நபும்சகலிங்க சப்தம் இல்லையா? பலானி அவசித்ய என்ன சந்தி? பலானி பிளஸ் அவசித்ய பலான்யவசித்ய அப்படி. அவசித்தியமும் லெப்பு தான். பொறுக்கின்னு அர்த்தம். அவசித்தியன எடுத்து பொறுக்கி. பலானி பறித்து. அவசித்தியனா பிளக் பண்ணி எடுத்து பிரிச்சு. பலானி இருக்கா ஈயாயிடும். அதான் பலான் யவசித்ய. ஈ பிளஸ் ஆ பிகம் சியா. சோ யவசித்யன். கரெக்டா? அவ பிளஸ் சினோதி. அந்த சினோதின்றது பிரிக்கிறதுன்னு அர்த்தம். அதுல லெப் சேர்ந்து அவசித்யன் ஆயிருக்கு. எத்தனை லெப் பாருங்க. லட்சீகிருத்தியில ஒரு லெப், ஆதாயில ஒரு லெப், அவசித்தியில ஒரு லெப். ரைட்டா? விருத்தம் பிரதி பிரதி இருக்கு பாரு. பிரதின்னு இது வந்ததுன்னா நம்ம உபபல விபக்தி அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? பிரதி வந்தா என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். வித்யா பிரதி. அதை அந்த அவரை நோக்கி அவரும் பிரதி அப்படிங்கிற மாதிரி. நம்ம வித்யா தானே போட்டிருக்கோங்க. விருத்தம் பிரதிக்கு வித்யா தானே போட்டிருக்கோம். ருத்ராஷம் பிரதி அவதத்தன் பார்த்தோம். ஆமா ஆமா ஆமா.
அப்போ இங்க பிரதி சப்தம் இருக்கா. சோ அவரை நோக்கி, விருத்தரை நோக்கி, விருத்தம் அதனாலதான் இருக்கு. விருத்தா விருத்தம் ஆயிருக்கு, ஏன்னா பிரதி இருக்கிறதுனால. அவரை நோக்கி பிராட்சிப்பன் எரிந்தன, ரைட்டா, எரிந்தன. விருத்தா சஹர்ஷம், விருத்தா சஹர்ஷம் தானி ஆதாய. இந்த இடத்துலயும் எப்ப ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு சந்தி. சந்தி வந்து அந்த இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த தானி பிளஸ் ஆதாயன்னு வந்து யானுதான் யான் சந்தி, யானு சந்தி, எண்ணு சந்தி, ஆதாய ஸ்வ அபீஷ்ட தேசம் கதஹா. ஸ்வ அபீஷ்டம் தனக்கு பிடித்ததான தேசத்தை அடைந்தவராக இருந்தார். கதஹா அவ்வளவுதான். இன்னும் ஒரே விஷயம் மட்டும் சொல்லுறேன் இதுல. எப்பெல்லாம் வந்து கம் தாத்து வர்றதோ அந்த இடத்துலலாம் திவித்தியா தான் யூஸ் பண்ணணும். அதனாலதான் இங்க கிராமம் கதஹ அப்படின்னு போட்டா கிராம தேசம், அதாவது தேசத்தை அடைந்தவராக இருந்தார். இந்த இடத்துல ஒண்ணு சிம்பிளா ஒரு வேர்ட் சொல்றேன் பாருங்க. அகம் அகம் வித்யாலயம் கச்சாமி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க கம் தாத்து இருக்கு, நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நான் வித்யாலயத்திற்கு போகிறேன். இப்போ வித்யாலயம் எப்படி வரும் இந்த இடத்துல? வித்யாலயத்திற்குன்னு நான் சொல்றேன், நான் சத்துத்தானே யூஸ் பண்ணணும். ஆனா நான் இங்க யூஸ் பண்றது என்ன? வித்யா. அகம் மந்திரம் கச்சாமி, நான் கோயிலுக்கு போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, எங்கெல்லாம் கம் தாத்து வருதோ அந்த இடத்துல த்விதியா தான் கொண்டு வரணும், இந்த ஆப்ஜெக்டா தான். அதனாலதான் இங்கெல்லாம் தேசம் கதஹா, தேசத்திற்கு சென்றவராக இருந்தார் தான் ஆக்சுவலா டிரான்ஸ்லேட் பண்ணா தமிழ்ல. தேசத்திற்கு சென்றவராக இருந்தார், கதஹாக்கு சென்றவராக இருந்தார்னு வச்சுக்கணும் இல்லையா? அப்போ தேசத்தை அப்படின்னு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா, கதஹா கம் தாத்து தான் கதஹா இல்லையா? அதனுடைய இட்ட பிரத்தியம் தான் கதஹா. அப்படி இருக்கிற பட்சத்துல தேசம் அவ்வளவுதான், சிம்பிள். இது கம் தாத்து வந்தா வித்யா தான் வரும். அது இங்க இந்த கதஹாக்கு அடைந்தார்னு வெறும் இது பண்ண முடியாது, இன்னொரு தேசத்தை அடைந்தார் சொல்ல முடியாது. அடைந்தவராக இருந்தாலும் கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. அது தப்பு இல்ல. அப்படி போட்டா பிராப்தகான்னு போட்டிருக்கலாம், டைரக்டாவே பிராப்தகானே போட்டிருக்கலாம் இல்லையா? பிராப்தகா டைரக்டா உங்களுக்கு அடையத்தை கொடுக்கறது. பட் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக கதஹான தேசத்தை அடைந்தவராக இருந்தாலும் சொல்லலாம். பட் அடியன் சொல்ல வந்தது என்னன்னா, எங்கெல்லாம் கம் தாத்து வருதோ அங்கெல்லாம் விதியா தான் கொடுக்கணும்ன்றதுக்காக. அது ஒரு விஷயம். போர்மா இன்னைக்கு இல்ல கொஞ்சம் பாக்கலாமா? உங்களால மண்டையில ஏத்திக்க முடியும்னா சொல்றேன். நீ கொஞ்சம் பாக்கணும்னா பாக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். உங்களுடைய இதுதான். நிறைய உட்கார வச்சுட்டேன் இன்னைக்கு. இல்ல அப்படி இல்ல, பாக்குறதுன்னா பாக்கலாம், ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வேலை இருக்காது, ஆனா அம்மாக்கு பாவம் இல்ல, ராத்திரிக்கு ஏதாவது பலகாரம் தான் பண்ணணும். தெரிஞ்சு இன்னும் இருக்காது. கொஞ்ச நேரம் பாக்கலாமா? தேவலுக்கு இது இருக்குமா, டைம் இருக்குமா? 5 ஆகுது. எவ்வளவு பாக்கலாம்னு சொல்லுங்க. 5:30 வரைக்கும் பாக்கலாமா அடியேன் மாமி? இல்ல முடிச்சுக்கணும். 5:30 அடியேன் பொண்ணும் இல்ல. 5:30 வரைக்கும் எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பாக்கலாம். நான் சொல்ல வேண்டிய குட்டி குட்டி விஷயங்கள் தான் அடியேன். இது இந்த வந்து கிளியரா இருக்குல்ல அடியேன்? இப்ப உங்களுக்கு கிட்ட பிரச்சனையும் நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்குல்ல? இப்போ முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு டவுட். இந்த இப்ப ஆச்சாரிய அப்படிங்கிற சப்தம் வந்து என்ன இதுல இருக்கு? இப்ப வந்து பிரதிஷ்டாபனாச்சாரிய அப்படின்னா சோ அந்த
பிரதிஷ்டாபனாச்சாரிய அப்படின்னு முடியாது இல்லையா? அது அது வந்து என்ன இது தட் இஸ் என்ன ரூபம், தட் இஸ் எப்படி இப்ப நம்ம இருக்கு? இது சேவிக்கும் போது சொல்றேன், அது கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா. அது இப்ப அந்த விருத்த ஸ்ரீமத் நமஸ்காரம் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய அப்படின்னு வருது. சரி. அந்த அந்த பிரதிஷ்டாபனாச்சாரிய அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து லைக் அது என்ன, அது அது சப்த ரூபத்துல இருக்கா இல்ல அது தாத்து ரூபத்துல இருக்கா, என்ன என்ன இதுல இருக்குது? பிரதிஷ்டாபனாச்சாரிய விசர்க்கம் லோபமாயிருக்குன்னு எடுத்துக்கணுமா? இந்த சகல இங்க பார்த்தோம் இல்லையா, விசர்க்கம் லோபமாயிருந்து அந்த மாதிரி எடுத்துக்கணுமா ஆச்சாரியான்னு? அது வந்து என்னன்னா, அது ஒரு சமஸ்த பதமா இருக்கு ஆக்சுவலா. இப்போ அது அது ஃபுல் சென்டென்ஸ் ஆடியன்ஸ் சொல்லுங்க. ஃபுல்லா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லா சொல்லுங்க. ஓகே. இப்போ ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரிய அப்படின்னு கன்னியூ வேண்டிய இருக்கு. அதனால சமஸ்தபதமா இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த இடத்துல ஆச்சாரிய ஆமா சமஸ்த பதமா இருக்கு அந்த இடத்துல ஆக்சுவலா. ஃபுல் சமஸ்த பதமா இருக்கு அந்த இடத்துல. ஓகேவா? அது ஒரு அடுத்து பின்னாடி வந்து பரமஹம்ச அப்படின்னு கன்னியூ வரதுனால அப்ப முன்னாடி இருக்கிற ஆச்சாரிய அப்படியே பரமஹம்ச அப்படின்னு அந்த இது கன்னியூ. இல்ல ஆக்சுவலா அந்த அது ஒரு இது எனக்கு அந்த கையில நீங்க இது பிரிண்டா வச்சிருக்கீங்களா? இல்ல நான் ஒரே நிமிஷம் நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா, அந்த இடத்துல சமஸ்த பதமா இருக்குன்றது ஒண்ணு. இன்னொன்னு விசர்க்கம் இருக்கான்னு நான் செக் பண்ணணும். அந்த இடத்துல பா தானே சொல்றேன் நீங்க. அப்படி சொல்ற இடத்துல நீங்க இஃப் சவுண்ட் குடுக்குறீங்களா நான் செக் பண்ணணும். அந்த இடம் ஒண்ணு. நீங்க எனக்கு ஃப்ரீயா இருக்கும்போது கூட அனுப்பிச்சு விடுங்க, அவசரம் இல்லை. நான் அது அப்புறமா நான் அது எங்க இருக்குன்னு பாத்துட்டேன். சோ நீங்க இப்போ என்ன தெரியுமா பார்க்க போறோம்? அதாவது கிருத்து பிரத்தியம்னு ஒரு பிரத்தியம் இருக்கு. ஒண்ணும் இல்ல, இது கிருத் பிரத்தியம் நான் முன்னாடியே சொன்னதுதான். பட் ஆனா அதோட இதோட சொல்ல போறேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் முடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, கிருத்து பிரத்தியங்கள் அப்படின்னா ஒரு வேர்ப சேஞ்ச் பண்ணி ஒரு நவுனா ஆத்துறதுதான் என்னன்னு சொல்லுவோம்? கிருத்து பிரத்தியம்னு சொல்லுவோம். ஒரு வேர்ப சேஞ்ச் பண்ணி நவுனா மாத்தணும். இப்ப நம்ம அந்த இக்த பிரத்தியங்கள்லாம் கூட பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்களா? அதை நாம ஆனா அது கிருத்துன்ற இடத்துல வராது, அது இக்தன்ற பிரத்தியத்துக்குள்ளேயே போயிடுறது. அதனால அது சொல்லாமான்னு அப்படின்னு தெரியல. பட் ஆனா கிருத் பிரத்தியங்கள் தனியா வச்சுட்டு இருக்கா. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நம்ம இங்கிலீஷ்ல எல்லாம் பாக்குறதுதான். அதுல வந்து 3 டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். அடியன் கிட்ட இருக்கிற புஸ்தகத்துல அந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கா. அது அதே ஆர்டர்ல நம்ம பார்த்துடலாம். ஒண்ணும் இல்ல, இது நுபுல் ஒரு பிரத்தியம். ஃபர்ஸ்ட் பிரத்தியம் பேரு நுபுல். நுபுல்னு ஒரு பிரத்தியம். ஒண்ணும் இல்ல, கீதா அதாவது காயகஹான்னு சொல்லுவோம் ஒரு வேர்டு. கேள்விப்பட்டிருப்பேனா? காயகஹா. இந்த காயகஹா எப்படி வந்தது அப்படின்னா, பாடுறது காயத்தின்னு இருக்குல்ல, பாடுறவர் பாடுறவரை குறிக்கிறது. அதாவது டிரைவ் பண்றவர். டிரைவ் அப்படின்றது டிரைவிங் இல்லாம டிரைவர்னு இருக்குல்ல, அந்த டிரைவர் தான் நுபுல். அவ்வளவுதான் கிருத்து பிரத்தியம். சிக்ஷனம் பண்றதுன்னு இருக்குல்ல, அவ பண்றவாள் என்ன சொல்லுவா? சிக்ஷகஹான்னு சொல்லுவா. அவ்வளவுதான் டீச்சர். அந்த டீச்சர் தான் சிக்ஷகஹா. ரக்ஷகஹா ரக்ஷதின்னு சொல்லுவோமா? அந்த ரக்ஷ தாத்து பிகம்ஸ் ரக்ஷதி இருக்கு. அது அந்த தாத்து என்ன மாறுது? ரக்ஷகஹாவா மாறுது. ரைட்டா? இது வந்து ஒரு நவுனா மாறிடுது. ரக்ஷ தாத்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நீங்க ஒரு நாள் கேட்டேன், ஞாபகம் இருக்கா? திவ்வு தாத்து. திவ்வுன்னு சொல்றேன், எப்படி அது வந்து தேவன் மாறிதுன்னு கேட்டேன் இல்லையா? அது அந்த மாதிரி தான் பிரத்தியேன்ற கேட்டகரிக்குள்ள வரதுனால தான் அடிக்கு சொன்னது. சோ ரக்ஷதின்றது, ரக்ஷன்ற தாத்து சும்மா நான் லெட்டர் எழுதியிருக்கேங்க. அதனுடைய ஒரு நவுன் ஃபார்ம் எப்படி ஆயிடும்னா ரக்ஷகஹா இல்லையா? ரக்ஷணம் பண்றவரை குறிக்கிறது. அந்த கைடா டு சிங் இல்லையா? அதுல நுவல் சேரும். இதை எப்படி எழுதி சும்மா காமிப்பேன், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கை தான் பாடுறது இல்லையா? அது கூட நுவல் சேருது. அந்த நுவல்ல எந்த பிரத்தியம் சேரும் அப்படின்னு கேட்டா, அக்க அப்படின்னு ஒரு பிரத்தியம் சேரும். அக்க பிரத்தியம். அது பேர் என்ன? அக்க அப்படின்னு ஒரு பிரத்தியம்.
அது சேர்றதுனால சில சூத்திரங்கள்லாம் அங்க ஆட் ஆகுது. அதாவது எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. பட் கை பிளஸ் அக்கா சேரும்பொழுது காயகஹான்னு ஆயிடுறது. நிறைய சூத்திரங்கள் வரும் நடுவுல இருக்கு. பட் நமக்கு அதெல்லாம் இப்ப வேண்டாம். காயகஹான்னு ஆயிடுது. கிளியரா? அப்போ நீ நயத்தின்னு சொல்லுவோம்ல, நீனா அழிச்சுன்னு போறவன். அப்ப யார் அவன்? நாயகஹா. நாயகஹா. நீ பிகம்ஸ் நாயகஹா. வஹதி வஹு தாது. வஹு ஆர் ஊடு சொல்லுவா. வஹு ஆர் ஊடுன்னு இருக்கும் இதோட. பட் வஹு நம்ம இப்ப வச்சுக்கலாம். வஹு பிளஸ் நுவல் சேரும் பொழுது வாஹகஹ. நம்மள சுமக்கிறது இல்லையா? நம்மள வகனம் பண்றவன் யாரு? பெருமாள். வாஹகஹ. ரக்ஷதி ரக்ஷகஹ. அர்ச்சதி அர்ச்சகஹ. அர்ச்சனம் பண்றதுனால நம்ம அர்ச்சகர்னு சொல்றோம். அர்ச்சகஹா. ரைட்டா? பச்சதி பாச்சனம் பண்றவா, சமைக்கிறவா, களிய பண்றவா. பாச்சகஹ. பச்சதாத்து பாச்சகஹ. அந்த மாதிரி ஒண்ணு வரும். நான் அது போட்டோ வேணா எடுத்து அனுப்பிச்சு விட்டேன் உங்களுக்கு. அது அப்படியே இது கிளியரா ஆயிடுச்சு இல்லையா? அவ்வளவுதான். இது வந்து அத்தியாபக கூட இல்ல, அதி உபசர்க்கம். ஓகே. ஆபி ஆபின்றது தாத்து. ஆபின்றது தாத்துவம். அது கூட நுகுல் சேர்ந்து அத்தியாபகன் ஆகுது. அது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அது ஓகே. சோ அது ஈ வந்து எண்ணு சந்தினால அத்தியாபின்னு மாறுறது. அத்தியாப. ஆமா ஆமா. நுகுல். இந்த இடத்துல இது ரெண்டும் சேர்ந்து எண்ணு சந்தினால அத்தியாபகன்னு நினைக்கிறேன். அதி பிளஸ் ஆபியா. அது என்ன ஆபி தெரியல. சோ இது மாதிரி அதே ஸ்ரீலிங்கமா இருந்ததுன்னா அத்தியாபிகான்னு மாறும். ஆமா. வாஹகா. அந்த மாதிரி காக்கான்னு. அவ்வளவுதான். ரைட்டா? ஓகே. இதுதான் வந்து நுகுல் பிரத்யம். இது வந்து ஒரு நவுனா மாறிடுது. அதே மாதிரி ரெண்டாவது பிரத்யத்தோட பேரு திருச்சுன்னு ஒரு பிரத்யம். திருச்சுன்னு ஒரு பிரத்யம். அதாவது இந்த திருச்சு பிரத்யம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, நம்ம கர்த்தான்னு சொல்றோம்ல, கர்த்தா அதெல்லாம் வந்து திருதாத்துல திருச்சி சேர்ந்ததுனாலதான் கர்த்தான்னு மாறிது. அந்த எப்படி வரும்? ரிகாராந்த சப்தமா இருக்கும். அடியே சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிகாராந்த சப்தம். ஸ்ரஷ்டான்னு சொல்லுவோம்ல, ஸ்ரஷ்டா. பெருமாளை ஸ்ரஷ்டான்னு சொல்லுவோம். நம்மள சிருஷ்டிக்கிறதுனால ஸ்ரஷ்டா. அந்த இது வந்து இதுவும் வந்து ஒரு இதுதான். சிருஷ்டிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? அந்த சிருஷ்டிக்கிறதுன்றதுனால அதுல திருச்சி சேரும்பொழுது ஸ்ரஷ்டாவா மாறிடும். இது வந்து ஸ்ரஷ்டா, ஸ்ரஷ்டாரோ, ஸ்ரஷ்டாரஹ, கர்த்தா, கர்த்தாரோ, கர்த்தாரஹன்னு சொல்றோம் இல்லையா? அதே தான் எடுத்துக்கணும். இது நவுனா மாறுற பட்சத்துல தாத்தா, தா கொடுக்கிறவன் இல்லையா? எல்லாத்தையும் கொடுக்கிறவன் பெருமாள். சோ தததி ததாதி பாக்குறோம்ல நம்ம. அப்போ தா டு கிவ். அப்போ தாத்தான்னு மாறிடும். கொடுக்கிறவன் ஆயிடும். ரைட்டா? ஸ்ரோதா கேட்கிறவன். ஸ்ருதாது அது ஸ்ரோதான்னு மாறிடும். அப்படி நம்ம இப்ப ஜாத்தான்னு ஒண்ணு பார்த்தோம்ல, அது வந்து த பிரத்யம் கரெக்டா? இக்த பிரத்யம். அதிக்த பிரத்யம் தான். ஓகே ஓகே. அதுக்கு உங்களுக்கு வந்துல ரிகாராந்த சப்தம் போட முடியாது. ஜாத்ரு ஜாதாரோ ஜாதாரஹ அது போட முடியாது. ஜாதானா தோன்றதுன்னு அர்த்தம். தோன்றதுதான் அர்த்தம். அந்த இடத்துல தோன்றனவன் உங்களுக்கு கொடுக்க முடியாது. தோன்றவன் இல்ல. எப்படி இப்போ ஸ்ரஷ்டானா சிருஷ்டிக்கிறவன ஸ்ரஷ்டான்னு சொல்லுவோம். கொடுக்கிறவன தாத்தான்னு சொல்லிட்டோம். ஓகே ஓகே ஓகே. புரிஞ்சுது. அதுக்கு சொல்ல முடியாது. அதனால இதுல இது சொல்லுமே யதிராஜ சப்தத்தில ஃபர்ஸ்ட் ஸ்லோகா प्रवक्ता छन्दसा चरात्रस्य स्वयं समप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेतिनं प्रवक्ता. அந்த வக்தா இருக்கு பாத்தீங்களா? பிரவக்தா. அந்த வக்தா வந்து திருச்சி வக்த்ரு வக்த்ரு வக்தாரவ் வக்தாரஹ. ரைட்டா? அந்த வக்தா தான் அது. பிர உபசர்க்கமா இருக்கு. அவ்வளவுதான். அதே மாதிரி
நான் இதுவும் போட்டோ அனுப்பிச்சு விடுறேன். கர்த்தான்னு சொல்றோம்ல, இது நல்லா பிரசுத்தம் நம்ம கர்த்தா. கிரு தாத்து, கிருன்றது தாத்து, கரோதி சொல்றோம்ல, அதனுடைய திருச்சி பிரத்தியம்னா கர்த்தா. ரைட்டா? போக்தான்னு சொல்றோமே, அது நல்லாவே நான் போக்தா. போக்தா பெருமாள் தான் போக்தா இல்லையா, அனுபவிக்கிறவன். அப்போ புஜ்தாத்து, புஜ்தாத்துல தான் போக்தா வந்து இல்லையா. அப்போ இது திருச்சு, புஜ்தாத்துடைய திருச்சு போக்தா. போக்தா, போக்தாரோ, போக்தாரஹ. ரைட்டா? ஸ்ரோதா, ஸ்தோதா ஸ்துதி பண்றவன். ஸ்தோதா ஸ்துதி பண்றவன், ஸ்துதி பண்றவன் இருக்கான்ல, ஸ்தோத்திரம் பண்றவன் ஸ்தோதா. ஹந்தா, ஹந்தாரம். நான் வேட்டி ஹந்தாரம்னு ஒரு ஸ்லோகா படிச்சோம், ஞாபகம் இருக்கா? பகவத்கீதால ஹன்யமானே சரீரே ஹந்தாரம். ஐயோ எங்க பகவத்கீதா ஸ்லோகா செகண்ட் சாப்டர்ல ஒரு ஹந்தாரம்னு இருக்கும். ஹந்தா, ஹந்தாரவ், ஹந்தாரஹ, ஹந்தாரம். அதுதான் ஹன் தாத்துடைய திருச்சி பிரத்தியம் ஹந்தா, அதனுடைய திவ்யா விபக்தி ஹந்தாரம். ஞாபகம் இருக்கா? 2ல 19 பாருங்க, கையில இருந்ததுன்னா போட்டிருக்கா, ஆனா அதுவான்னு தெரியல. சததம் காரியம் கர்ம சமாச்சரோ யாச்சரன் கர்ம. டூலமா ஏனம் வேதி வேதி ஹந்தாரம். அந்த ஹந்தாரம் ரைட்டா? ஹந்தா ஹன்னு பிளஸ் திருச்சி பிரத்யயம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம் ஹந்தாரம். ஹந்தா, ஹந்தாரம், ஹந்தார. ரைட்டா? அப்புறம் நிறைய இருக்கு, நிறைய அப்படியே அனுப்பிச்சு விடுறாங்க போட்டோவை, சும்மா பாத்துக்கோங்க. ஞாதா, ஞாதா, ஞா டு நோ இல்லையா, ஞான்ற தாத்து டு நோ. ஜானாதி வரும்ல, அந்த ஜானாதி ஒரு லட்டுல, இதுல வந்து ஞாதான் ஆயிடும். தாத்தா நமக்கு நல்ல பழக்கம், தாத்தா. அது வந்து தாத்தான்றவர் பிரம்மாவையும் சொல்லலாம், பெருமானையும் சொல்லலாம். பெருமாள் தான் நம்ம சொல்றது, பெருமாள் தாத்தா. ரைட்டா? இதுதான், இது ஒரு பிரத்தியம். நம்ம இன்னைக்கு பார்த்தது என்னென்ன பிரத்தியம்னா, ஒண்ணு நுகுல்னு ஒரு பிரத்தியம், அடுத்தது திருச்சு. நுகுல் அண்ட் திருச்சு. இன்னும் ஒண்ணு பார்த்தோம்னா லியூட். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. லியூட், லியூட்ன்ற ஒரு பிரத்தியம். இந்த லியூட் பிரத்தியம் என்ன சொல்றதுன்னா, தொழிற்பெயரை சொல்றது. தொழிற்பெயர், அதாவது நம்ம நவவித பக்தி சொல்லுவோம்ல, பாதசேவனம். ஆரம்பிப்போது ஸ்மரணம், கீர்த்தனம், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோபோ அப்படின்னு ஆரம்பிக்குமா? ஸ்ரவணம், கீர்த்தனம், 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 விஷ்ணோபோ, ஸ்மரணம், பாதசேவனம். இது எல்லாமே வந்து இதுதான், லியூட் தான். எப்படின்னா, ஸ்ரவணம்ன்றதுன்னா இப்போ அதாவது எதை சொல்லுவோம், தொழிற்பெயரா சொல்லணும். படித்தல், பட்டணம், படித்தல், கேட்டல். கீர்த்தனம்னா பாடுதல், ஸ்மரித்தல், ஸ்மரித்தல். அந்த தல்ன்றதுல தொழிற்பெயர் தான், அதுதான் சொல்றது இந்த லியூட். இந்த ஸ்லோகா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லியூட் தான். பாதசேவனம் எப்படி சொல்லணும், எப்படி சொல்லணும், அது எனக்கு இது சரணடைகிறதுங்கிற மாதிரி வருமா? பாதசேவனம், அடைதல், பாதசேவனம், செய்தல், செய்தல் அப்படி இருக்குல்ல. பாதத்தை சேவனம் பண்றது, தல்லன் முடிக்கணும். எப்படி முடிக்கணும்? பண்ணுவதில் இல்ல. சவணம்னா கேட்டல், பாடுதல், ஸ்மரித்தல், பாத சேவனம் பண்ணுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுனா வந்து தொழிற்பெயரா இருக்கு. புரியுதா அடியே? சேவை செய்தல் அந்த மாதிரி. ரக்ஷணம், ரக்ஷணம் இருக்கு பார்த்தீங்களா?
ரட்சித்தல், காப்பாற்றுதல். ரட்சித்தல், காப்பாற்றுதல், ஸ்தாபனம், ஸ்தாபித்தல். அந்த பணம் பணம்னு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் முடிஞ்சதுன்னா இது லுட். அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பிரத்யங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கிருத்து பிரத்யங்கள். இதெல்லாம் ஒரு verb ஒரு நவுனா மாறுது. இது கிளியரா இருக்கா இந்த விஷயம்? அடுத்தது இன்னொரு டாபிக், ஃபுல் பெரிய கிருத்து பிரத்யம் ஒரு டாபிக் பார்த்த மாதிரி சன்னந்தாகான்னு ஒரு டாபிக். இதோட முடிச்சிடுறேன் இன்னைக்கு. ரொம்ப பொருள்ல சன்னந்தாகா ஒழுங்கா அழுகிறேன். அதாவது இது ஒரு டாபிக்கே. இது சன்னந்தாகனா எனக்கு அது எங்க மீனிங் தெரியல. பட் இதுக்குள்ள என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டா, பண்றதுக்கு ஆசை இருக்குன்னு சொல்லுவோம்ல, ஒரு காரியத்தை பண்றதுக்கு ஆசை இருக்கு, முமுட்சுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். முமுட்சு, முமுட்சு. நாமெல்லாம் யாரு? முமுட்சுக்கள் இல்லையா? யாரு எதனால முமுட்சுக்கள் சொல்றோம்? மோக்தும் இச்சுகு, மோக்தும் இச்சுகு முமுட்சுகு, ஆசைப்படுகிறவர்கள் இல்லையா? அந்த ஆசை ஆசைன்னு வருது பார்த்தேடா, அதெல்லாம் சன்னந்தாவோட கேட்டகரிக்குள்ள வரும். அதாவது மோக்தும் இச்சுகு, முக்தி அடையணும் என்று, முக்தும் துமுன் பிரத்யம். ஓகேவா? துமுன் பிரத்யம் வந்து இச்சுகுன்னு வந்துச்சுன்னா அது வந்து முமுட்சுகு. அந்த முமுட்சுகுன்ற வேர்டு சன்னந்தாகா. மோக்தும் இச்சுகு முமுட்சுகு. அதே மாதிரி யூத்சவஹா ஃபர்ஸ்ட் பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? யூத்சவா, மாமகா. அந்த யூத்சவஹா நான் கூட சொன்னேன், அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டேன். அது இந்த சன்னந்தா தான். யூத்சவஹனா யோதும் இச்சுகு. ஓகே 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 ஓகே. சண்டை யுத்தம் பண்றதுக்கு இது பண்றவா அவ்வளவுதான். இச்சுகு யூத்சுகு தான் அதனுடைய பகுவச்சனம். யூத்சுகு யூ யூ இட்சுகு தான். யூத்சுகு யூத்சவஹான்னு பகுவச்சனம். உகாராந்தம் குரு குரு குரவஹா மாதிரி யூத்சுகு யூத்சுகு யூத்சவஹா. அந்த யூத்சவஹான்றது 1.3ல கொடுத்திருக்கா, வேற ஒண்ணும் இல்ல, நிறைய பேர் இருக்கிறதுனால. கிளியரா இருக்காது? அதே மாதிரி ஜிக்ஞாசு, ஜிக்ஞாச அதிகரணம் சொல்லி ஃபர்ஸ்ட் அதிகரணத்தோட பேரு இல்லையா? ஜிக்ஞாசா அப்படின்னா ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசா. ஞாத்தும் இச்சுகு ஜிக்ஞாசுகு. இது இச்சுகு முடிச்சுடலாம். இச்சுகு ஜிக்ஞாசுகு. புரியுதா? ஜிக்ஞாசுகு ஜிக்ஞாசுகுனா ஞாத்தும் இச்சுகு. ஞாத்தும் அறிந்து கொள்வதற்கு ஆசை உள்ளவர் ஜிக்ஞாசுகு. ரைட்டா? ஞாத்தும் இச்சுகு. அதே மாதிரி பட்டிக்கும் இச்சுகு எல்லாம் இருக்கு. அப்படின்னு அது போட்டோ எடுத்து நான் அனுப்பிச்சு விட்டேன். இப்பட்டி சத்தின்னு வரும். ஞாத்தும் இச்சுகு. அதாவது மூணு வகையா சொல்லுவாடி எங்க. அதாவது கிரியாவாகவும் மாறும். இது வந்து கிருத்து இல்ல, இது சன்னந்தான தனி கேட்டகரி. சோ இத கிரியாபதமாவும் சொல்லலாம், ஓகேவா? இத பாவமாவும் சொல்லலாம், இத வந்து ஒரு கர்த்தாவாவும் சொல்லலாம். அதாவது கிரியாவாவும் சொல்லலாம், இதோட பாவமாவும் சொல்லலாம், இத வந்து ஒரு கர்த்தாவாவும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். கிரியா அப்படின்னா இச்சத்தின்னு வர முடிக்கணும். பாவம்னா இச்சான்னு முடிக்கணும். கர்த்தானா இச்சுன்னு முடிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குறியா எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலா நமக்கு ஈஸியா இருக்கிறத புடிச்சிட்டு நான் கஷ்டமா இருக்கிறத போறேன், ஏன்னா ரொம்ப யூசேஜ் இருக்கிறதுனால. மோக்தும் மோக்தும் ஓகே, நான் மோக்தும் எழுதல. மோக்தும் இச்சதி முமுக்ஷதி. மோக்தும் இச்சதி முமுக்ஷதின்னு ஒரு கிரியாவை குறிக்கிறது. இதுக்கு நம்ம 9 ரூபமும் எழுத முடியும். அச்சா, அடுத்தது மோக்தும் இச்சா முமுக்ஷா. மோக்தும் இச்சுகு முமுக்ஷு. அதே மாதிரி நான் போட்டோ எடுத்து அப்படியே அனுப்பிச்சு விடுறேன் கிளியரா. இத பார்த்திருப்பேன் நீங்க, போட்டோ அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. சும்மா அப்படியே சொல்றேன் பாருங்களேன். பாத்தும் இச்சு பாத்தும் இச்சதி. ஒரே நிமிஷம். பாத்தும் இச்சுகு பிபாசதி.
இச்சா பிபாசா பிபாசுஹு. கான்செப்ட் புரியுதுல்ல உங்களுக்கு? புரியுது. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது கர்த்தும் மட்டும் பார்த்துக்கோ. கர்த்தும் இச்சா, ஒரு காரியத்தை பண்ணணும்னு இச்சதி அப்படின்னா சிகீர்ஷதி. இது ரொம்ப யூசேஜ்ல இருக்கு, அதனால அடியேன்னு சொல்றேன். சிகீர்ஷதி, அந்த சீனா வந்து ஒரு சூத்திரத்தினால அப்படி வந்துடுறது. என்ன சூத்திரம்லாம் அடியேன்னு தெரியல, இங்கே எழுது. சிகீர்ஷதி. ஓகே, சிகீர்ஷதி அதாவது இச்சதிக்கு எழுதுறேன். சிகீர்ஷான்றது சிகீர்ஷா இச்சா, சிகீர்ஷுகு இச்சு. கிளியரா இருக்கா? அவ்வளவுதான். இதுதான் சன்னந்தாக. அடுத்தது இதுலயே வந்து இன்னும் ஒண்ணு இருக்கு, சன்னந்தாக. ஓகே, எனக்கு இது போடும் வச்சுட்டேன். ஓகே, இது போடும். நான் அப்புறம் வந்து அந்த இனி பிரத்தியம் மொத்த பிரத்தியம் கிளியரா இருக்கு இல்லையா? இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்தது சுத்த பிரத்தியம் பார்த்தோம். அப்புறம் வந்து சுத்த பிரத்தியத்தை நுகுல் பார்த்தோம். நுகுல், ரிச்சு, அப்புறம் என்ன பார்த்தோம்? ரிச்சு, இப்ப சன்னந்தா லியூட் பார்த்தோம். அப்புறம் சன்னந்தா. ரைட்டா? சோ இது இன்னைக்கு பார்த்தோம். அப்புறம் வந்து இக்க பிரத்தியமும் கர்மணியும் கொஞ்சம் யூசேஜஸ் பார்த்தோம். கிளியரா இருக்கு இல்லையா? நான் இன்னும் அடியன் எடுத்து முடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா சமாசம். சமாசம் ஈஸி தான், என்னன்னு புரிஞ்சுட்டோம்னா கான்செப்ட் ஈஸி ஆயிடும். சமாசம் பார்க்கணும். அப்புறம் சில குட்டி குட்டி பிரத்தியங்கள், அதாவது இனி பிரத்தியம் ஒண்ணு இருக்கு, இனி பிரத்தியம் ஒண்ணு இருக்கு, மத்துப்புன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு ஒண்ணுதான், ரெண்டு சேம் தான், ரெண்டு பெரிய டிஃபரன்ஸ். பட் என்னன்றது பார்க்கலாம். இனி பிரத்தியம் அண்ட் மத்துப்பு பார்க்கலாம். சரியா? இது மட்டும் நம்ம இனி பிரத்தியம் இனி பிரத்தியம் அண்ட் மத்துப்பு இது மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சமாசம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ½ கிளாஸ் கிடைக்கும் நமக்கு. நாளைக்கு தெரியல அடியனுக்கு, நான் இருந்தா போடுறேன். நாளைக்கு முடிச்சுடலாம். இனி பிரத்தியம் மட்டும். இது கிளியரா இருக்கு இல்லையா அடியனுக்கு? இது வரைக்கும் பார்த்தது அந்த தத்தித்த பிரத்தியங்கள், தத்தித்த பிரத்தியங்கள் தான் இதெல்லாம் வரும். சோ அது கண்டிப்பா பார்க்க வேண்டியது. தத்தித்த பிரத்தியமும் இனி பிரத்தியம் நாளைக்கு முடிச்சுடலாம். அப்புறம் என்னைக்கு டைம் இருக்கோ சமாசம் மட்டும் ஒரு நாள் ஷார்ட்டா சொல்லுவோம். சரியா? அதோட நம்ம